place for the soil purification. Thank you. I would request Rotarian Praveen to do the four-way test. So four-way test. Of the things we think, say or do, is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better friendship? Will it be beneficial to all concerned? Thank you. May I request the Secretary to announce the leave of absence? Okay. I would request Rotarian Dravium to proceed with the thought of the day. Good evening all. அப்துல் கலாம், நரேந்திர மோடி ஆகிய நம் இரு தலைவர்களும் ஐநா சபையில் இந்த பாடலை நினைவூட்டி பேசுகிறார்கள். ஆனால் முதல் இருவரையும் மட்டுமே எல்லோரும் பரிச்சயம். ஆனால் இந்த பாடலின் எல்லா வரிகளும் வாழ்வின் முழு தத்துவத்தை சொல்கிறது. கல்லூரி முதலாம் ஆண்டு தமிழ் பாடத்தில் படித்த பாடல். வாழும் நெறியை இவ்வளவு சிந்தித்து எழுதிய கவி பிறந்த சமூகத்தில் இந்த தமிழை தாய்மொழியாக கொண்டு நானும் பிறந்து இருக்கிறேன் நினைத்து மெய்சில் இருக்கிறேன், மனம் நெழுகிறேன், மிகவும் பெருமைப்படுகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர்தரவரா, நோதலும் தனிதலும் அவற்றுவர் என்ன, சாதலும் புதுவது அன்றே வாழ்தல், இனிது என மகிழ்தன்று இளமே, முடிவின் இன்னாது என்றனும் இளமே, மின்னொரு வானம் தன் துளி தலை ஆனாது கல் பொருது இறங்கும் மல்லல், பேர் யாற்றும் நீர்வழி படுவும், புனைபோல் ஆறுயிர் முறைவழி படுவும் என்பது திறவோர் காட்சியின் தெரிந்தனம், ஆதலும் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழல் அதழும் இளமே. கணியன் பூங்குன்றார் பாடிய வரிகள். யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா ஊரும் எனது ஊர், எல்லா மக்களும் எனது உறவினர் என்று நினைத்து அன்பே வாழ்வின் அடிப்படை ஆதாரம் என் வாழ்நாள் என வாழ்வதால் இந்த வாழ்வு நமக்கு எவ்வளவு இனிமையாக சுகமானது. தீதும் நன்றும் பிறர் தர வரா, தீமையும் நன்மையும் அடுத்தவரால் வருவதில்லை எனும் உண்மையை உணர்ந்தால் சக மனிதர்களிடம் வெறுப்பு இல்லா ஒரு சமநிலையை சார்ந்த வாழ்வு கிட்டும். நோதலும் தனிதலும் அவற்றோடு என்ன, துன்பமும் ஆறுதலும் கூட மற்றவருக்கு தருவதில்லை. மனப்பக்குவப்பட்டால் அமைதி அங்கேயே கிட்டும். சாதல் புதுமை இல்லை, பிறந்த நாள் ஒன்று உண்டெனில் இறக்கும் நாளும் ஒன்று உண்டு. இறப்பு புதியதல்ல, அது இயற்கையானது, எல்லோருக்கும் பொதுவானது. இந்த உண்மையை உணர்ந்தும் உள்வாங்கி வாழ்ந்தால் எதற்கும் அஞ்சாமல் வாழ்க்கையை வாழும் வரை ரசிக்கலாம். வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்று இளமே, முடிவின் இன்னாது என்றாலும் இளமே. இந்த வாழ்க்கையில் எது எவருக்கு எப்போதும் என்னாகும் என எவருக்கும் தெரியாது. இந்த வாழ்க்கை மிகவும் நிலையற்றது. அதனால் இன்பம் வந்தால் மிக்க மகிழ்வதும் வேண்டாம், துன்பம் வந்தால் வாழ்க்கையை வெறுக்கவும் வேண்டாம். வாழ்க்கையின் இயல்பை உணர்ந்து இயல்பை வாழ்வோம். மின்னொரு வானம் தன் துளி தலையிலா ஆனது கல் பொரு இறங்கும் மல்லல், பேயாற்று நீர்வழி படுவும், புனைபோல் ஆறுயிர் முறைவழி படுவும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம். இந்த வானம் நெருப்பாய் மின்னலையும் தருகிறது, நாம் வாழ மழையையும் தருகிறது. இயற்கை வழியில் அது அதன் பணியை செய்கிறது. ஆற்று வெள்ளத்தில் கற்களோடு அடித்து முட்டிச் செல்லும் படகு போல வாழ்க்கையும் சங்கடங்களையும் அவரவர் உள்படி அதன் வழியில் அடிபட்டு போய் கொண்டே இருக்கும். இது இயல்பு என மனத்தெளிவு கொள்ளல் வேண்டும். ஆதலின் மாட்சியை பெரியோரை வைத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனும் இளமே. இந்த தெளிவு பெற்றதால் பெரிய நிலையில் உள்ள பெரியவர்களை பார்த்து மிகவும் வியந்து பாராட்டவும் வேண்டாம், சிறுநிலையில் உள்ள சிறியவர்களை பார்த்து ஏளனம் செய்யவும் வேண்டாம். அவரவர் வாழ்வு அவரவருக்கு அவர்கள் பெரியவர்கள். இதைவிட வேறு எவர் வாழ்க்கை பாடத்தை சொல்லித்தர முடியும்?
இத்துடன் இந்த தாக்கை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Sri Indiravam. That was a beautiful thought of the day. It was really long and really beautiful. I would request the secretary to announce the leave of absence now. Welcome, address. Good evening, my dear friends. Let me first acknowledge and thank the presence of our district chairman for community service help, Rotarian Satish and his spouse. Thank you so much, sir. And I have also invited my co-president, Radhakrishnan of Rotary Metro. He should be on the way. Friends, actually we invite people just because it is our silver jubilee year, and we request you to please carry our love and affection to all your club members. Thank you so much. Yeah. And I would like to recognize the presence of my co-president Malli Srinivas and Radhakrishnan, friend of Draviam. Thank you for coming, sir. Sundaraj, friend of Draviam. Now I would like to highlight few activities happened so far. Just 1.5 hours before, Stanley Medical College, the Rotaract Club of Stanley Medical College, the new team got installed. I would like to congratulate and appreciate all the incoming team for the same. And my kudos to the Youth Service Director and the Rotaract Chairman, Youth Service Director Sridharan, the Rotaract Chairman Dr. Prashant. And friends, our signature project, Literacy Class and Vocational Center, it's going on smooth. Literacy Class has resumed its classes since its quarterly holidays. And the Vocational Center, as usual, tailoring classes and the jewelry classes is happening. I would like to recognize and thank Hector Ji for his tremendous support and involvement in this particular Vocational Center of RCG. Now, ladies and gentlemen, he who does not need an intro or a correct story. So let me straight away welcome our friend Dr. Sivaraman to the dais, please. Please welcome, sir. Let me complete this welcome address with the wishes to the President-elect, Rotarian Sharad, for his pre-pets which is happening on the 19th of this month. Thank you. Now I would request the Avenue Directors to present the Avenue information. I'll make it quick. Membership development, we have prospects here. Can I request my college mate Dinesh? Dinesh, could you please introduce yourself, please? So I'm very proud to be here. This allied group, in fact, I'm not very used to addressing these kind of gatherings, so please pardon me for some stammering or something like that. Okay. See, as President Sivaraman said, I completed my engineering in 1995 from the prestigious Annamalai University, and I'm presently running a custom house agency since 1996. That's about 23 years old, and we have branches in, apart from Chennai, we have branches in Mumbai, Delhi and Kolkata. So our prime activity is custom clearance, and apart from that we do offer consultancy services with respect to foreign trade. So I am married to Mala and I have a kid, a baby girl who is 10 years old. Thank you for the welcome. Thank you, Dinesh. Can I request Ganesan, introduced by Srikant Ananda? Thank you, sir. Ladies and gentlemen, thanks all of you for giving me an opportunity to be present with you. I am Ganesan, basically an electrical engineer. Now
running a company. We specialize in providing lightning protection, electrical grounding, electrical safety audit. About 120 people are working in our company. My wife Ratna, she will be joining us later. We have 2 children, daughter settled in New York, son is working for Toshiba in Japan. And well, that's it. I'm enjoying my life. And we are expecting Prabhu anytime. So moving on, can I request our club service director Shankar to please talk about club service. Good evening, friends. There is a 2 announcement. One is Diwali is coming, so we are going to have a Diwali new night. Diwali next day, 28th of this month. The second announcement, we have a inland trip for Dandeli as a Hubli. So the package is 19,500 rupees, which is including all flight charges and everything, and 15,000 for age below 10 years. It's a beautiful place, and the trip date is 30th December till 15, and most of the offices are already there. Nobody visited for the site. It's a beautiful location. Please join with us. It's a great opportunity. We are the members which already visited, I think. So one thing is a விஷயம் ரெண்டு வாட்டி நடக்காது. So it's a great opportunity for you. Please join with us. Thank you very much. Thank you, Shankar. Now can I request Sri Sundar to please talk about community service development. Good evening, friends. Coming Sunday, as usual, we are planning for this Guild of Services Diwali celebrations, and we are going to celebrate with the special children over there, and this is going to be the 13th year of we as a RCG going to be a part of them celebrating that evening, and we are planning a bigger and bolder way this time, and we want to give some really useful things to the kid, and we want to be involved in their celebration. So I ask you people to be largely present in that evening, as well as contribute generously to see some smile in the special children. Thank you, friends. Thank you, Chief. Now can I call Amar to address this polio plus, please. Good evening. Coming 24th World Polio Day. அன்றைக்கி வந்து நம்மளோட இன்ட்ராக்ட் ஸ்கூல் 6 ஸ்கூல்லையும் மார்னிங் ஓத் டேக்கிங் பிளான் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம மோபேர் ஸ்கூலில் வந்து என் போலியோ அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு ஹியூமன் ஆர்ட் பிளான் பண்ணியிருக்குது. அது வந்து லைவாக யூடியூப்லேயும் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட் இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 24th மார்னிங் எல்லோரும் எங்கெங்கே உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ இந்த 6 பிளேஸ்லையும் கலந்துட்டு சிறப்பிக்கணும். Thank you. Thank you. Praveen, you want to talk about Voice of District? Sathaswami. Praveen, just update me. Actually, Voice of District debuted yesterday. We have actually in our club participated more than 6 people. In that, Mrs. Sujata Suraman has got a premier round. He is selected. I am also selected. Both we are selected. We reached today's semi-final, but hopefully we are waiting for the result. Thank you. Yeah, thank you. I am handing over to Chairman back. I would request Rotarian Satish Kumar to do the speaker introduction.
குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பிரசிடென்ட் எடுத்தோடனே டாக்டர் சிவராமனுக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. திருப்பி இன்ட்ரோடக்ஷன். It gives immense pleasure to give an introduction about our Dr. Sivaraman. So today is World Food Day. So I congratulate Club Service Director Shankar. Director Shankar mamne Brahmanama பண்ணிருக்காரு. So for selecting our speaker for the day. So today we are going to take lot of informations on food habits on this World Food Day. So Dr. Sivaraman, native of Satur, studied in Palayakottai, and he completed his BSMS Master in Doctorate in Siddha Medicine from Madurai Kamaraj University. He also done a certificate course in palm leaf manuscript reading from Tanjavur Sarvoji Mahal Library, which is a special skill to read and interpret the age-old palm leaf containing the formula for making medicinal formulation. He also did PhD from Tanjavur Tamil University on anti-asthmatic activity of medicinal plants. So, டாக்டர் வந்து ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி நகைச்சுவையோட ஒரு கான்ஃபிடென்ட்டா நம்ம காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து படுக்கிற வரைக்கும் தூங்குறது, குளிக்கிறது, சாப்பிட்றது எல்லாம் பண்றோம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. குளிக்கிறது, சாப்பிட்றது எல்லாத்துக்கும் அந்த காரணம் தெரியாமலே நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ஆக்டிவிட்டி. எழுந்திருக்கிறதுல இருந்து தூங்குற வரைக்கும். ஸோ he will explain. Doctor, I think you will explain that activities today. Okay. ஸோ ஒரு 15 புக்கு எழுதியிருக்காரு டாக்டர் இது வரைக்கும். 6ஆம் திணை 2 பாட்டு, 7ஆம் சுவை, 6ஆம் திணை, நலம் 360, நிறைய வாங்க பழகலாம், வாங்க வாழலாம். இதே வாங்க பழகலாம்னு உங்க பார்த்து தான் காப்பி பண்ணாங்க. நாட்டு மருந்து கடை, உயிர்மை அப்படின்னு நிறைய 15 புக்கு. அண்ட் article is published in a lot of reputed journals like Peerview Index Journal 2012, Potential Effects of Lychee Glucon as a Food Supplement for Diabetes Mellitus. அதுக்கு மேலே terminology புரியல டாக்டர். Then on concept of Siddha Nutricals on அதுலையும் பண்ணியிருக்காரு. So lot of things, awards, naturally நிறைய awards. I list only few. Tamil Nadu Government Best Book Award for Vaanga Vaalalam. Then SKM Best Clinical Practitioner Award 2012. Writer Sujata Award for Best Tamil Magazine. Then Best Doctor Award from Dr. MGR University, Medical University. And Top 10 Humans in Ananda Vigadilla. So, நிறைய இன்ஃபர்மேஷன் அவர் சொல்றதுல ஒரு 2-3 விஷயங்கள் வந்து எனக்கு 2-3 மீட்டிங் கேட்டிருக்கேன். அண்ட் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஆழமா பதிஞ்சது வந்து இந்த ஒரு ஜெனரேஷன் தான் அடுத்த ஜெனரேஷனோட அழிவை பார்க்கறது துரசாலிகள்னு சொன்னார். ஸோ அது ரொம்ப ஆழமா பதிஞ்சிச்சு. அதே மாதிரி மருந்தே உணவு, அதை ப்ராப்பரா செய்யலைன்னா உணவே மருந்து, அதை ப்ராப்பரா செய்யலைன்னா மருந்தே உணவு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. டாக்டர், நீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கிளப் மீட்டிங் வந்துருக்கீங்க. அந்த 4 வருஷம் நீங்க வந்துட்டு போனதுலேருந்து எங்க வீட்டில் வந்து ஃபுட்ஸ்ல நிறைய சேஞ்சஸ். பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு எப்போ சாப்பிட்டாலும் அது ஒரு பிரச்சனையா இருக்கு. விட முடியல, முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எப்போ சாப்பிட்டாலும் பிரச்சனை. ஸோ லெட் அஸ் ஹியர் டாக்டர், ப்ளீஸ் கம். தேங்க்யூ. நல்லதொரு இனிமையான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த நண்பர் அவர்களுக்கு நன்றி. சுழல் சங்கத்தில் பேசுகிறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். எனக்கு அங்கே உட்கார்ந்தோடனே எனக்கு என்னுடைய பள்ளி நாட்களில் நான் வந்து ஒரு இன்டராக்ட் கிளப் மெம்பர், அதுக்கப்புறம் காலேஜுக்குள்ளே வந்தோடனே கொஞ்ச நாள் வந்து ரோட்ராக் கிளப் மெம்பர், அப்படிலாம் இருந்ததுனால எப்படியோ சுழல் சங்கம் வந்து ஒரு ஃபேமிலியில் சீக்கிரமாக பண்ணலாம். ஒரு ஃபேமிலி சர்க்கிளில் பேசுகிற ஒரு உணர்வு இருக்குது.
4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதே கிளப்பில் பழைய பாஸ் பிரசிடென்ட்டோட இதில் ஒரு உணவே மருந்துங்கிற விஷயம் பற்றி பேசினோம். அதிலிருந்து நடந்த நிறைய அதுக்கப்புறம் அந்த கடந்த 4-5 வருஷத்தில் நிறைய முன்னேற்றங்கள், நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, 4 நாளாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாமல்லபுரத்தில் ஒரு பெரிய திருவிழா நடந்தது இல்லையா? நம்ம சீன பிரதமரும் நம்ம பிரதமரும் சந்தித்த ஒரு விழா. அதில் இரவு உணவு கொடுத்தாங்க. நமக்கு எப்பவுமே மாமல்லபுரத்தில் என்ன பேசினாங்கலாம் யோசிக்கல, அதில் என்ன சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு பார்த்தேன். அதில் கவுனி அரிசி இருந்துச்சு. ஆஹா, ரொம்ப சந்தோஷமா, நம்ம வீட்லேயே பிரதமருக்கு சோறாக்கி போட்ட மாதிரி ஒரு மனசில் ஒரு ஃபீலிங். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னால் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அமெரிக்கா போயிருந்தப்ப ஒரு டின்னர் கம்ப்ளீட்டாக வந்து ஆர்கானிக் ட்ரெடிஷ்னல் மில்லட்ஸை வச்சு அங்கே பண்ணாங்க. இங்கேருந்து நிறைய உணவு கலைஞர்கள்லாம் போய் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல உணவு பேசு பொருளாக இருக்குது. அதுதான் சந்தோஷமான விஷயம். வந்து என்ன அப்படின்னா, ஒரு கடந்த ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடி வந்து உணவு பற்றின பேச்சு அப்படின்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து பேசுகிறாங்க. அது ஆணோ பெண்ணோ வீட்டிலையோ இல்லை நண்பர்கள் வட்டாரத்துலையோ பேசுனா 2-3 விஷயம் முக்கியமாக பேசுவாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, டேஸ்டியான ஃபுட்டு, எது வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு டேஸ்ட் இருக்குது, அதுதான் காமனாக பேசுகிற விஷயமா இருக்கும். இல்லைன்னா வந்து ரெசிபி, உங்கள் வீட்டிலேருந்து ரெசிபி இருக்கா, எங்கள் வீட்டிலேருந்து ரெசிபி இருக்கா அப்படின்னு ஒரு ரெசிபியை பற்றி பேசுவாங்க. இல்லைன்னா ஏதாவது வெளிநாட்டு உணவுனா அதுக்கு ஒரு தனி மரியாதை இருந்துச்சு. அப்படி தான் வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷம் முன்னாடி வந்து உணவு அப்படின்னா அப்படி பேசிய பேச்சு இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக உணவை பற்றி பேசுறதா இருந்தாலே முதல் கேள்வி, நீ என்ன டயட் ஃபாலோ பண்ணுற? அதான் 4 பேர் செஞ்சுக்கிட்டாங்கன்னா உடனே நான் இன்டர்மீடியன்ட் டயட்ப்பா, நீங்கள் நான் ஜிஎம் டயட், நான் லோ கார்ப் டயட், நான் கீட்டோஜெனிக் டயட், நான் பேலியோ டயட், இப்படின்னு மொத்தமாக இந்த ஒரு உணவை பற்றிய பேச்சு வந்து வேறு தளத்துக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னா, ஆரோக்கியம் குறித்த ஒரு சிந்தனையோடு உணவு மாறி இருக்கு. எப்படியாவது என் உடம்ப கொஞ்சம் குறைச்ச முடியாதா, எப்படியாவது சுகர் கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்துடாதா, இல்லைன்னா எந்த காரணத்துலையாவது நமக்கு வந்து அந்த மாரடைப்பு ரத்த கொழுப்புலாம் வந்து வராமல், இல்லை வந்தாலும் அது கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி பண்ணிட முடியுமாங்கிற ஒரு தளத்தை நோக்கி நம்முடைய உணவு பற்றிய சிந்தனை மாறி இருக்கிறது. இது வந்து ஒரு கடந்த ஒரு 10-15 வருஷத்துல இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே மாறி வரக்கூடிய விஷயம். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமோ இல்லை இந்தியாவில் மட்டுமோ இல்லை, படித்த சமூகம், ஒரு மிடில் ஏஜ்டா போகக்கூடிய ஒரு 40 வயதுக்கு மேல இருக்கிற ஒரு படித்த சமூகத்தின் மிக மிக முக்கியமான பேசு பொருளாக உணவும், அதுவும் குறிப்பா ஆரோக்கிய உணவுக்கு வந்து திரும்பி இருக்கிறது வந்து உலகம் முழுக்கவே நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஏன் திரும்பி இருக்காங்க? இவ்வளவு நாள் இல்லாத ஒரு மாற்றம் எதற்காக? இப்படி உணவை பற்றிய சிந்தனை இப்படி வந்திருக்கு. எல்லாரும் கொஞ்சம் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினச்சிட்டாங்களா? இல்லைன்னா வந்து ஒரு நம்ம பூமியை பாதுகாப்பாக வச்சுக்கணும், சுற்றுச்சூழல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறதுக்காக மாறி இருக்காங்களா? இல்லை நிறைய கெமிக்கல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால மாறி இருக்காங்களான்னு பார்த்தா அடிப்படை காரணம் வந்து பயம். எல்லாருக்குள்ளேயும் பயம் இருக்கு. அவங்களுக்குள்ள வந்து ராத்திரி படுக்க போகும்போதெல்லாம் சில பேருக்குலாம் பயம், காலையில் எந்திப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு. சில நேரங்களில் வந்து சில அலுவலகங்கள் எல்லாம் ஒரு சிலர், நான் உண்மையிலே நடந்த சம்பவங்கள் அடிப்படையில் சொல்கிறேன், சில சீட்டை பார்த்தாலே பயப்படுறாங்க. அன்னைக்கு வரைக்கும் அந்த சீட்டில் இருந்தான், நெஞ்சு வலிக்குன்னு எஞ்சி போனான், இன்னும் சீட் காலியாகவே இருக்கு அப்படின்னு பயப்படுற ஆஃபீஸ் சென்னையிலே இருக்கு. அப்படி அந்த மாதிரியான பயம் தான் இந்த மாதிரியான ஒரு சிந்தனையை நோக்கி நகர வச்சிருக்கு. இந்த பயம் எதை அடிப்படையில் வருது அப்படின்னா, ஒன்று புள்ளி விவரங்கள் அடிப்படையில். அந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் வந்தது தான் சார் பேசும்போது, இன்ட்ரோடக்ஷன் பேசும்போது சொன்னார் இல்லையா, நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் மறக்காமல் அதை சொல்லிகிட்டே போயிடுவேன். அது எனக்கு என்னமோ அது ஒரு இந்த முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு எழுத ஆரம்பிக்கிற மாதிரி அது பேசுனா இது சொல்லிட்டு தான் இறங்கணும். ஏன்னா நிறைய நேரங்களில் என்ன தோணும் அப்படின்னா, பல பேர் இப்பெல்லாம் என்ன பேசினாலும் யாராவது ஒருத்தர் வந்து அதை ஒரு இதில் டக்குன்னு செல்ஃபோனை தூக்கி எடுத்து, நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அது யூடியூப்ல வந்துடுது. அதனால வந்து சில நேரத்தில் சொல்லுவாங்க, எங்கே போனாலும் இதே தானடா சொல்கிற, இந்த பாயிண்டே விட்டா வேறு பாயிண்ட் இல்லையா அப்படிம்பாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், யாரோ ஒரு 5-6 பேருக்கு அது தெரியாமல் இருக்கும். அந்த 5-6 பேருக்கு நான் அந்த விஷயத்தை கன்வே பண்ணிட்டேன்னா, நான் வந்து சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்பீக்கர் கிடையாது, ஒரு விஷயத்தை பகிரணும்னு நினச்சி வரேன். அதனால அது சொன்னால் அது நல்லது தானே, அதனால திரும்ப திரும்ப சொல்கிறதுல தப்பு இல்லை அப்படிம்பேன். இங்கேயும் சொல்லணும், ஏன்னா ஒரு 4-5 பேருக்கு அது தெரிஞ்சுக்காமல் இருக்கலாம், சில பேர் கவனிச்சுக்க மாட்டாங்க. சார் பேசும்போது 2012 நடந்தது அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில். நான் உங்களை மாதிரி ஒரு பங்கேற்பாளராக ஒரு டெலிகேட்டாக உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு பெரிய பேராசிரியர் ஒரு அம்மா வந்து, அவங்க வந்து கேன்சரில் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க.
அவங்க வந்து ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடு போட்டு பேசுகிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு போட்ட உடனே எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் கன்சிக்யூட்டிவ் ஸ்லைட்ஸில் என் மைண்டு போகவே இல்லை. பயங்கரமாக ஒரு மனதை ஒரு பெரிய அழுத்தத்திற்குள் அந்த முதல் ஸ்லைடு கொண்டு வந்துருச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மொத்தமாக அங்கே இருந்தவங்க எல்லாரும் ஒரு 40-45 வயசில் இருக்கிற நிறைய டாக்டர்ஸு, கொஞ்சம் பேர் செவிலியர்கள், கொஞ்சம் பேர் அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒன்று கேன்சர் கீமோதெரப்பியோ இல்லை ரேடியேஷனோ இல்லை நல்ல ட்ரீட்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக சரியாகி வந்திருக்கவங்கன்னு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஒரு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு 40 to 50 இருப்பாங்க. அவங்கள பார்த்து அந்த அம்மா சொல்கிறாங்க, this is the only unfortunate generation, those who are going to see their own children's death on their lifetime அப்படின்னா அப்படியே ஒலிக்கிடுச்சு. இந்த ஒரு தலைமுறை தான், இங்கே இருக்கிற ஒரு தலைமுறை தான் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை அப்படின்னு. ஏன்னா நம்ம வயசாகி வரும்போது நம்ம அப்பாவுக்கு 100 வயசு 95 வயசுல அவர் இறந்து போவாங்க. அது மாதிரி நம்ம அப்பா அவங்க தாத்தா வந்து ஒரு 90 வயசுல இறந்து போவாங்க. அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்பா 80 வயதில் நலமாக இருக்கும்போது 45 வயதில் மகன் இறந்து போகிற காட்சி மிக அதிகமாக நம்ம ஊரில் நடந்து கொண்டிருக்கிறது. பல மருத்துவமனைகளில் நீங்கள் உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்கள் மருத்துவர்களுடைய மருத்துவமனைகளுடைய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். எங்கள் மருத்துவமனைலாம் நான் அடிக்கடி என்னுடைய ஸ்டாஃப்டையே நான் கூப்பிட்டு காமிப்பேன். பல அப்பா பையனை கூப்பிட்டு வருவாங்க. 65 வயசு 70 வயசு அப்பா வந்து 33 வயசு 34 வயசில் ஏதோ ஒரு டயபெட்டிக் ரீனல் ஃபெயிலியர் ஆர் வந்து ஏதோ ஒரு இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ், அதனால் ஒரு ஹார்ட் அட்டாக்கு. அவர் பையனுக்கு 40 வயசு இருக்கும், அப்பா 85 வயசில் இருப்பார். அப்படியான காட்சி மிக அதிகமாக எல்லா மருத்துவமனையிலையும் நடந்துட்டுருக்கு. புள்ளி விவரங்களும் அதான் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நாட்டில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும், ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும்னா அந்த வயசு 25லேருந்து 45 வயசு தான். ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படிம்பாங்க அந்த ஏஜ் குரூப்பை. அந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் மிக அதிகமாக உள்ள மக்கள் உள்ள நாடு உலகத்தில் இந்தியா தான் நம்பர் 1 அதில். அதனால தான் இங்கே வந்து எல்லாரும் இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரி மிகப்பெரிய அளவில் வராங்க, சீனாவை வந்து எதிர்கொள்ளக்கூடிய தன்மையில் வராங்க அப்படின்லாம் சொல்றதுக்கு காரணம் அந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் குரூப்பில் ஒரு 40 கோடி பேர் இருக்காங்க இங்கே. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேனில் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் மற்ற நாடுகளில் இருக்கிறத விட மிகப்பெரிய அளவில் நமக்கான நோய் கூட்டங்களின் அழுத்தம் பெரிய அளவில் இருக்கு. சும்மா விளையாட்டா இல்லை. 2018 குளோபல் ஹெல்த் சேலஞ்சஸ் 2018 WHO வந்து பப்ளிகேஷன் லாஸ்ட் செப்டம்பர்ல வந்துச்சு. 2018 வரைக்கும் உள்ள டேட்டாவை வச்சு போட்டிருக்காங்க. 137 ஆத்தர்ஸ். அதில் சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய ஆராய்ச்சியினுடைய முடிவு. அந்த குளோபல் ஹெல்த் சேலஞ்சஸ் 2018 சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் கிட்டத்தட்ட 10-12 வருஷமா டயபெட்டிக் இண்டஸ்ட்ரி இந்தியா வந்து முன்னேறிட்டு இருக்குன்னு பேசிட்டே இருக்கிறோம். இந்த வருடமும் 2018 we are the global leaders in diabetic patients. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் என்னன்னா, இந்தியாவுடைய 29 மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதலிடம் டயபெட்டிக்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது 3வது விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, டயபெட்டிக்லாம் நார்த் ஈஸ்ட்ல எல்லாம் வராது. மிசோரம்ல, மணிப்பூர்ல, இல்லைன்னா அசாம்ல, அருணாச்சல் பிரதேஷ்ல, இல்லைன்னா சத்தீஸ்கர்ல வராதுன்னு சொன்னாங்க. இந்த சொன்ன அத்தனை மாநிலங்கள்லையும் கடந்த 3 வருஷத்துல டயபெட்டிக் இன்சிடென்ட்ஸ் எக்குத்தப்பா கூட்டிட்டு இருக்கு. ரைஸ் மேஜரா இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு மட்டும்தான் வருங்கிற கணக்கு தப்பு. இப்போ ரைட் நோ தப்பு. அதே பேப்பர்ல அந்த குளோபல் ஹெல்த் சேலஞ்சஸ் 2018 பப்ளிகேஷன்ல மிக முக்கியமான ஒரு புது காரணம் கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு நாள் நமக்கு தெரியும் டயபெட்டிக் காரணம் அப்படின்னாலே ஹை கார்போஹைட்ரேட் இன்டேக்கு, ரைஸ் ஈட்டிங் நிறைய இருக்கிறதுனால, இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்னால, செடன்டரி லைஃப் ஸ்டைல்னால, இல்லைன்னா ஜெனட்டிக் ரீசனா, இதெல்லாம் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரீசன். தெரியாத ரீசன் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமா? ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் இஸ் காசிங் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு WHO பப்ளிகேஷன்ல வந்துருச்சு. அதனுடைய பேஸ் ஸ்டடி பண்ண இடம் வந்து சென்னை, வேற எங்கேயும் கிடையாது. சென்னையில் இருக்கக்கூடிய WHO அந்த ஏர் பொல்யூஷன் ப்ராஜெக்ட்ல பண்ணிட்டு இருக்கிற பேராசிரியர் அந்த 137 பேர்ல ஒருத்தங்க. அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி, ஏன் இங்க எக்குத்தப்பா டயபெட்டிக் வந்து ஒரு பிசிக்கலி ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய, ஜெனட்டிக்கலா அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிக் இல்லாம அதிகமா அரிசி உணவு எடுக்காத ஒரு ஹாப்பியா இருக்கிற ஒரு பர்சனுக்கும் வருதே அப்படின்னு பார்த்தா ரீசன் வந்து ஏர் பொல்யூஷன். ஏன் ஏர் பொல்யூஷன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல காத்துல வந்து கிட்டத்தட்ட 40 to 50 இன்டர்நேஷனல் யூனிட் ஆஃப் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் இருக்கணும்னு சொல்றான். அதிகமா இருக்கலாம், 40 to 50 யூனிட் சஸ்பெண்டட் பார்ட்டிகல் இருக்கலாம்.
சென்னையில் வந்து கும்மிடிப்பூண்டுலேயும் மீனம்பாக்கத்துலேயும் தினம் கலெக்ட் பண்ணுறாங்க அந்த டேட்டா. 298, 40 இருக்க வேண்டிய இடத்துல 298 இருக்கு. டெல்லியில் ஆர்கே புரத்தில் வந்து 999 சஸ்பெண்டட் பார்ட்டிகல். ஏன் 999 அப்படின்னா 1000க்கு மேலே அந்த மீட்டரில் போகாதான், அதனால அப்படி பண்ணியிருக்காங்க. அவ்வளவு பொல்யூஷன் இருக்கிறப்ப கண்டிப்பா நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்ட்ரக்சர். 2 இடத்துக்குள்ள யாருமே நுழைய முடியாது. ஒன்று வந்து மதர்ஸ் ஊம்பு, அவங்களுடைய கருப்பைக்குள்ள பல தாய் ஒருவேளை ஒரு எக்ஸ்போஸ் வித் ஒரு கெமிக்கல் இருந்தால் கூட வயிற்றுக்குள்ள குழந்தை இருந்ததுன்னா அதுக்கு போகாது. அந்த அம்பிளிக்கல் கார்டோடைய உள்ள போறதுக்கான அந்த ஹியூமன் கோரியானிக் மெம்பரேன் வந்து உள்ள விடாது. அதே மாதிரி மூளையில பிளட் பிரெயின் பேரியர்னு ஒன்று இருக்கு. அந்த பேரியரை தாண்டி மூளைக்குள்ள போகவே முடியாது. ஆனா இந்த 2 விஷயத்தையும் தாண்டி பல கெமிக்கல்ஸ் உள்ள போகுது. இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி மூளைக்குள்ள பல ரசாயனங்களை தினமும் உள்ள போறதுனால 40 வயசுல பார்க்கின்சோனிசம் வருது. எங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் 40 வயசுல பார்க்கின்சன்ங்கிறது ரொம்ப கிளாசிக்கலா தெரியும், அது வந்து ஓல்டேஜ் டிசீஸ். 65-70 வயசுல லேச ஆரம்பிக்கும். மிக அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் பர்சனுக்கு தான் அதுலயும் வரும். அப்படி இருந்தது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல இந்தியாவில் தமிழ்நாட்டில் அந்த பார்க்கின்சன் கூடிக்கிட்டே இருக்கு. அந்த பார்க்கின்சனுக்கும் ஒரு காரணம் அந்த பிளட் பிரெயின் பேரியருக்குள்ள போகக்கூடிய ஏர் பொல்யூஷன் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு இங்க நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த 40 இருந்து 50 வரைக்கும் உள்ள பீரியட் வந்து ஒரு இங்க இருக்கிற தனி மனிதர்கள், நீங்க உங்கள சில பேர் இருக்கலாம், இல்ல உங்க சகோதரர்கள் இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுல யாராவது இருக்கலாம், உங்க நண்பர்கள் யாராவது இருக்கலாம். இந்த 40 இருந்து 50க்குள்ள நம்ம மிக சரியாக நம்முடைய வாழ்வியலை, நம்முடைய உணவை, நம்மளுடைய மனதை வைத்துக் கொண்டால் மட்டும்தான் நம்மளுடைய ஓல்டேஜ்ங்கிறது மிகச்சிறப்பா இருக்கும். நம்ம எல்லாரும் பல கனவுகள்ல வேலை செய்து கொண்டிருக்கிறவங்க, மிகச்சிறப்பான பொருளாதார ரீதியாக மிகச்சிறப்பான இடத்துக்கு வரணும். நம்முடைய அடுத்த தலைமுறை ஒரு நல்ல இன்னும் மிகப்பெரிய மனிதர்களாக ஆக்குவதற்கான ஒரு தளத்தை உருவாக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம மனசுல இருக்கிற கனவு. நல்ல ஒரு ஆளுமையாக்கணும், மிகச்சிறந்த ஒரு வணிகராக்கணும், இல்லை மிகச்சிறந்த மருத்துவனோ கணக்கரோ ஏதோ ஒரு நிலைக்கு கொண்டு போகணுங்கிறது அத்தனை பேருடைய கனவு. அதெல்லாம் சாத்தியப்படக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இன்னைக்கு இருக்கு. கடந்த தலைமுறைக்கு கிடையாது. ஆனா இந்த தலைமுறைக்கு அப்படி நல்லா படிக்க வைக்க முடியும், நல்ல ப்ரொஜெக்டடா பிளான் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். ஆனா ஒரே சேலஞ்சா இருக்கிற விஷயம் ஆரோக்கியம் தான். மற்ற எல்லாமே வந்து ஒரு ரீசனபிள் ரிஸ்கோட இருக்கிற, ஒரு ரீசனபிள் வேரியேஷனோட இருக்கக்கூடிய ஒரு கால்குலேஷன்ல தான் மற்ற எல்லா விஷயமும் இருக்கு. ஆனா ஹெல்த் அப்படி இல்லை. நம்ம கமிட் பண்ணல, நம்ம சரியா அதுக்கான மெனக்கடல் இல்லைன்னா மிக கண்டிப்பாக ஏதோ ஒரு சிக்கல்ல உருவாகும். டைம் குறையா இருக்கிறதுனால 2-3 விஷயங்களை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லிவிட்டு நீங்க விரும்புனீங்கன்னா கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, புதிய சில செய்திகளை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். உணவு அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கானது மட்டும் இல்லைங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கானதுன்னா, இப்ப நான் இருக்கிறேன்னா நான் சாப்பிட்ற சாப்பாடு இது சிவராமனுடைய தேர்வு, சிவராமனுடைய ருசி, இல்லைன்னா சிவராமனின் கலோரிக்கான தேவை அப்படிங்கிறதுல மட்டும் நிக்கலைங்கிறது இன்னைக்கு இருக்கிற மிக மிக முக்கியமான பாயிண்ட். பின்ன எதுக்கு சார் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு தேவை இல்லைங்கிறீங்க, உங்க மனசுக்கும் வேணுங்கிறது அவசியம் இல்லை, அப்போ எதுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ரிசர்ச் நடந்தது. அதுல இருந்து அப்படி பின்னாடி வரலான்னு தோணுது. உங்களுக்கெல்லாம் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பத்தி தெரியும். சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை, ஒருத்தருக்கு சிறுநீரகம் பழுது அடைஞ்சிருச்சுன்னா அந்த இரத்த பொருத்தம் கரெக்டாக இருக்கக்கூடிய, அந்த இம்யூனாலஜிக்கல் பொருத்தம் கரெக்டாக இருக்கக்கூடிய யாரோ ஒரு குடும்ப உறவினரோ இல்லை இறந்து போன ஒருவருடைய சிறுநீரகத்தையோ கொடுத்தோம், இது தெரியும். அதே மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தெரியும். ஒரு லிவரில் உள்ள ஒரு இதர் வந்து அவருடைய மிக நெருங்கிய சகோதரரோ இல்லை குடும்பத்தில் இருக்கிறவரோ ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பீஸ் வந்து சின்ன பீஸை கொடுத்து அவருடைய பழுதடைந்த லிவர்ல இதை கொண்டு போய் வச்சு 15-20 வருஷம் வரைக்கும் கூட வாழ வைக்க முடியும்னு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பத்தி தெரியும். இதே மாதிரி இன்னொரு டிரான்ஸ்பிளான்டேஷனை இப்போ முயற்சி பண்ணாங்க. அது கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் கேளுங்க. என்னன்னா, இந்த ஐபிடி அப்படின்னு ஒரு வியாதி கேள்விப்பட்டிருக்காங்க. இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படிம்பாங்க, கிரான்ஸ் டிசீஸ் அப்படிம்பாங்க. கண்ணா பின்னான்னு வயிறு வலிச்சு மோஷன் போயிட்டே இருக்கிறது, இல்லை நம்ம வயிற்றுல இருந்து ரத்தமும் சீதமும் கழிந்து கொண்டே இருக்கக்கூடியது, ஆள் மெலிந்து போயிடுவாங்க. இளம் வயதுல வரும்போது மிக கஷ்டப்படக்கூடிய ஒரு வியாதி. மேனேஜ் பண்ணலாம் மருந்துகளை வைத்து, அவ்வளவுதானே ஒழிய குணப்படுத்துவதற்கான சாத்தியம் இல்லைன்னு இருக்கக்கூடியதுல ஒரு ஆய்வு நடந்துச்சு. என்னப்பா நடக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த குடல்ல பாக்டீரியாஸ், நல்லது செய்யற பல பாக்டீரியாவை காணோம். நிறைய அதுல இருக்க பயோம் வந்து காணாம போயிடுச்சு.
இந்த பயோமை எப்படியாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா? எப்படி கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாதிரி, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாதிரி குடலுக்குள்ள இருக்கிற பயோமா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமான்னா எப்படி பண்ணலாம்? எங்கிருந்து அந்த பயோம் எடுக்கிறது? முதல்ல பாதி தெரியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் லாக்டோபைசிலஸ், ஈஸ்ட், சால்மோனெல்லா ஒரு 4-5 பாக்டீரியா தான். ஆனால் லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள், லட்சக்கணக்கான மைக்ரோப்ஸ், வி ஒன்ட் சே பாக்டீரியா மட்டும் சொல்லக்கூடாது, வைரஸ் ஆகலாம், பாக்டீரியா ஆகலாம், என்ன வேணாலும் லட்சக்கணக்கான மைக்ரோப்ஸ் இருக்கு, தெரியாது. எப்படி வந்து தெரியாத ஒரு மைக்ரோப் கூட்டத்தை உள்ள விடுறது அப்படின்னு யோசிச்சப்போ ஒரு கிராஸ் ஹரிசாண்டல் வே ஆஃப் திங்கிங் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, இந்த மைக்ரோப் நம்ம உடம்பை விட்டு வெளியே வர்ற அதிகமான ஒரு விஷயம் என்னன்னா பீசிஸ், மலம். மலத்துலதான் எக்கச்சக்கமான அந்த மைக்ரோப்ஸ் அப்படியே இருக்கு. நிறைய அனலைசிஸ் பண்ணி பார்த்து இன்னொருத்தருடைய மலத்தை எடுத்து இவருடைய குடலை பிரிச்சு அந்த மலத்தை கொண்டு போய் உள்ள டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. இது பேர் ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு பேர். இந்த மலத்தை கொண்டு போய் உள்ள வச்சாங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னன்னா, உள்ள இருக்கிற இந்த மலத்திலிருந்து அந்த மைக்ரோப் உள்ள கல்டிவேட் ஆயிரும், கல்ச்சர் ஆயிரும். ஏன்னா அதுக்கான சாதகமான சூழ்நிலை உள்ள இருக்கு, மாறிடும் அப்படின்னு நினைச்சாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மடமடமடன்னு உள்ள கல்ச்சர் ஆயிடுச்சு. இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஐபிடி, ஐபிஎஸ் பிரச்சனை வந்து நல்லா சால்வ் ஆச்சு. ஆனா புதுசா ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்தது அப்படின்னா, யாருடைய மலத்தை டொனேஷனா வாங்கி உள்ள வச்சாரோ அவர் மாதிரியே இவர் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவருடைய இன்டலெக்ட், அவருடைய மைண்ட், அவருடைய ஆட்டிடியூட், பல சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் எல்லாம் மாறிடுச்சு. இது டோட்டலி அன்இன்டெண்டட், அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். எப்படி வந்துச்சு அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஆராய்ச்சி நடந்தது. என்ன நடந்ததுன்னா, இவர் வயிற்றில் உள்ளே சென்ற அத்தனை புதிய மைக்ரோ பாக்டீரியாஸ் எல்லாமே அதிலிருந்து எக்ஸ்பிரஸ் ஆகிற புரதம் இவருடைய மூளையிலிருந்து எக்ஸ்பிரஸ் ஆகிற புரதத்தோட கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கு. ஒரு பாக்டீரியா, ஒரு வைரஸும், ஒரு மைக்ரோபும் உள்ள பேசுது. இதை பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்பட்டாங்க சயின்டிஸ்ட் எல்லாம். என்னடா இது, இவ்வளவு நாள் யோசிக்கல, இவ்வளவு நாள் யோசிக்கிற ஒரே விஷயம் மூளை நினைச்சிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா மூளை மட்டும் யோசிக்கல, உன் குடல் யோசிக்குது. குடல்ல இருந்து வரக்கூடிய மெசஞ்சர் ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ அப்படிம்பாங்க. அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய புரதங்கள் மூளையில் இருக்கக்கூடிய புரதங்களோடு இன்டராக்ட் பண்ணி உன் வயிற்றுல இருந்து இது ஒரு டார்கெட்டட் ஏரியா மாதிரி. என்ன உனக்கு தேவை, உன்னுடைய நோய் எதிர்ப்பாற்றல் வேணும், உன்னுடைய புத்திசாலித்தனம் எப்படி இருக்கணும், உன்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கணும், உன்னுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், உன்னுடைய மெட்டபாலிக் டிசீசஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், இதையெல்லாம் இங்க உள்ள பாக்டீரியாவும் மூளையில இருக்கக்கூடிய புரதமும் சேர்ந்து உறவாடி பேசி கலந்து முடிவை எடுக்கிறதுக்கு கண்டுபிடிச்சான். நான் சொன்ன கதை இல்லை, நீங்க யாராவது ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட், யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எல்லாருக்குமே இருந்ததுன்னா கட் பயோம் இல்லாட்டி கட் பயாலஜி அப்படின்னு போட்டு கூகுள் பண்ணி அதுல ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்டேஷன் சும்மா போட்டு பாருங்க. இதை விட நிறைய கதைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே இண்டெக்ஸ்டு ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆன, நேச்சர் முதலான பப்ளிஷ் ஆன ஆர்டிகிள். அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஆய்வு முடிவு வந்துட்டு இருக்கு. நம்மெல்லாம் இன்னைக்கு சிரமப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நோயின்னு சொல்லக்கூடாது, ஒரு டிசார்டர், ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு. இந்த ஆட்டிசத்துக்கு காரணம் பல பிரச்சனைகள் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஒருவேளை அந்த எம்எம்ஆர் வேக்சினாலதான் வந்துச்சா, வேக்சின்ஸ்ல வந்ததா, அப்படிலாம் பல சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருந்தப்ப இப்ப கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா, ஒரு பெண் கருத்தரித்திருக்கிற காலத்துல அவங்க சாப்பிட்ற உணவு, அப்புறம் பாலூட்டி கொண்டு இருக்கும் போது சாப்பிடக்கூடிய உணவு, அப்புறம் அந்த குழந்தை வெளியே எக்ஸ்போஸ் ஆகும் போது, ஏன்னா குழந்தை வெளியே வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது ஸ்டெரைல் பேபியா வெளியே வருது. வெளியே வந்த 15-20 செகண்டுக்குள்ள சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல மைக்ரோப்ஸும் உள்ள போயிடும். அந்த மைக்ரோப்ல ஏதோ ஒரு பிரச்சனையில தான் 7-8 மாசத்துல ஆட்டிசம் நோய் டெவலப் ஆகுதுங்கிற புதிய தியரிக்குள்ள இந்த விஷயம் போய் $1 பில்லியன் ரிசர்ச் வந்து ஹார்வர்ட்ல நடந்து கொண்டு இருக்கிறது. ஒபாமா வெளியே போறதுக்கு முன்னாடி கடைசியா கைது போட்டது கட் பயாலஜினுடைய ரிசர்ச்சுக்கான ஃபண்டிங் தான். உலகம் முழுக்க, நாட் ஓன்லி யூஎஸ், ஜெர்மன்ல எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்து கட் பயாலஜி ரிசர்ச் வேற வேற வகையில போயிட்டு இருக்கு. எப்படி வந்து கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணலாம், இப்படி பல கேன்சருக்கு நேச்சுரலா இம்யூனாலஜிக்கலா கொண்டு வரலாம். இது எல்லாமே வயிறை சார்ந்து வருது. சரி, இதுக்கும் நான் இன்னைக்கு பேசுறது என்ன சம்பந்தம் அப்படின்னா, வயிறு அவ்வளவு முக்கியம், அந்த மைக்ரோப் அவ்வளவு முக்கியம். அப்போ அவ்வளவு முக்கியமான அந்த மைக்ரோப்ஸை பாதிக்காத உணவு திட்டம் நமக்கு ரொம்ப வேணும். அப்போ இவ்வளவு நாள் பாதிக்காம இருந்துச்சு இல்லையா, இந்த மரபு உணவுகள் இத்தனை நாளா நம்ம சாப்பிட்ட இட்லியோ, தோசையோ, சோறோ, பொங்கலோ, கவுனி அரிசியோ இதை பெரிதாக பாதித்ததா தெரியல, டேட்டா இல்லை. அப்போ பாதிக்காத அந்த உணவு திட்டம் புதுசா வரக்கூடிய இந்த பீஸா, பர்கரை விட பாதுகாப்பானது இல்லையா?
அப்படி நம்ம வந்து ஒரு ரேஷனாலிட்டியை பார்க்க முடிகிறது. அதனால தான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்றது உணவின் மீது அக்கறை. இது முதல் விஷயம். ரெண்டாவது, உணவை சாப்பிட்றதுல எந்த நேரத்தில் சாப்பிடணுங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமாயிட்டு. இப்ப திரும்ப திரும்ப அதுவும் ஒரு புதிய செய்தி. என்ன செய்தி அப்படின்னா, சிர்காடியன் ரிதம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பயாலஜிக்கல் கிளாக் நம்ம உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்து எப்ப என்ன செய்யணும்னு ஒவ்வொரு நேரத்துல என்ன ஹார்மோனை வெளியிடணும், என்ன என்சைம்ஸ் வரணும், என்ன மாதிரியான அவனுடைய இம்யூன் சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு முதல்ல இருந்த குரங்குல இருந்து பதிவாய் வந்துட்டு இருக்கு. முதல் குரங்கு இருக்கும் இல்லையா, நம்மளுடைய தாத்தாவுடைய அந்த மாதிரி ஒரு குரங்கு வரும் இல்லையா, அந்த குரங்கு முடியெல்லாம் விட்டுட்டு அது வாழ ஆரம்பிக்கும் போது அதனுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நம்மளுடைய பிரெயின்ல பதிஞ்சிட்டு இருக்கு. அதுல இருந்து எடுத்த உணர்வுகள் தான் அந்த பயாலஜிக்கல் கிளாக்குக்குள்ள போகுதுங்கிறான். அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய லெஃப்ட் பிரெயின் வந்து நமக்கெல்லாம் தெரியும், லெஃப்ட் பிரெயின் வந்து ஃபுல்லா நம்ம படிச்ச விஷயம், நம்ம பாடத்துல படிச்சது, இல்ல பிசினஸ்ல படிச்சது, எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷரு, இதெல்லாம் லெஃப்ட் பிரெயின்ல இருக்கு. ரைட் சைடு ஆஃப் பிரெயின் அப்படி கிடையாது. பல பேருக்கு தெரியாது ரைட் சைடு பிரெயின் என்ன பண்ணுது, இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா புதிய செய்திகள் என்ன சொல்கிறது என்றால், ரைட் சைடு பிரெயின்ல உன்னோட முதல் குரங்குல இருந்து எல்லா பதிவும் உள்ள இருக்கு. சோ நீ எப்படி ரியாக்ட் பண்ற, என்ன மாதிரி நீ வந்து ஒரு விஷயத்தை, ஒருத்தன் வந்து ஒரு புத்திசாலியா சில விஷயங்களை முடிவெடுக்கிறான், சில பேர் வந்து என்னதான் படிச்சாலும் என்னதான் பண்ணாலும் பண்ண மாட்டேங்கிறான். அப்படிங்கிறது அவன் ரைட் பிரெயின் பிரச்சனை. சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தளும் செந்தமிழும் நாப்பழக்கம் மனப்பழக்கம், அப்புறம் வந்து கொடையும் தயவும் பயனும் வந்து பிறவி பழக்கம்னா, அந்த காலத்துல கொடையும் தயையும் பயனும் பிறவி பழக்கம்னா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, சித்திரமும் கைப்பழக்கம்னா கைப்பழக்கம் படிச்ச விஷயம், கல்வி பழக்கம் படிச்ச விஷயத்த மனப்பாடம் பண்ணி பேசுறது ரெண்டாவது கல்வி பழக்கம், மூணாவது பிறவி பழக்கம்னா. அது பிறவி பழக்கம்னா பரம்பரையில இருந்து வந்தது, இந்த ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறையில் இல்ல, புறமும் பெருசா இருந்தது. அதுக்கு பின்னாடியும் நம்மளுடைய மூதாதையர்களுடைய பழக்கம் தான். அது இன்னைக்கு வேறு வடிவத்துறை மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் உணவில் கொஞ்சம் அக்கறை. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்ன மாதிரி உணவா இருக்கலாம் பட்டியலிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு இந்த டைம் படி சிற்காடியின் ரிதம்படி காலை உணவை தவிர்ப்பவர்களுக்கு சர்க்கரை கட்டுப்படாது. ரொம்ப உறுதியான விஷயம். எவ்வளவு பெரிய மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்ல உங்க குழந்தை மிகச்சிறப்பாக வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து காலை உணவில் அக்கறை செலுத்துங்க. காலை உணவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவாக மறுபடி ஆய்ந்து அறிந்து சொல்லப்பட்டு கொண்டே வருது. ரெண்டாவது மதிய உணவு. இந்த மதிய உணவுங்கிறது இப்ப நம்ம இன்னைக்கு சவுத் இந்தியன் ஃபுட் மாதிரி சாப்பிட்ற உணவுகள் அவ்வளவு சிறப்பானதுன்னு திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அதுக்கும் ஒரு ஆய்வறிக்கை ஈட் லான்செட் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு இந்த பிப்ரவரியில வெளியாயிருக்கு. பிப்ரவரி 2019ல ஈட் லான்செட் தெரிஞ்சிருக்கும், நவீன மருத்துவத்தினுடைய மிக மிக முக்கியமான ரொம்ப ஆய்வு அறிக்கைகள் ரொம்ப முக்கியமானது லான்செட் தான். அந்த லான்செட்ல இருந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, ஈட் லான்செட் கமிஷன்ல உன் சாப்பாடு எப்படி இருக்கணும். இதைத்தான் வந்து 2050க்குள் உலகத்தின் அத்தனை நாடுகளும் பின்பற்ற வேண்டும்னு ரெக்கமெண்டேஷன் போயிருக்கு. இப்ப அதை நோக்கி எல்லா நிறுவனங்களும் அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய சாப்பாட்டுல 75-80% காய்கறியும் பழங்களும் தான் இருக்கணும். 75 to 80%. இந்த பழைய அந்த பிரமிடெல்லாம் மறந்துருக்கேன்ட்டான். முன்னாடி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஒரு பிரமிடு போட்டு கார்போஹைட்ரேட் இவ்வளவு இருக்கும், புரோட்டீன் இப்படி இருக்கும், அப்படி அது வேண்டாம். 75-80% வந்து காய்கறி பழங்கள் வச்சுக்கோ. புலால் உண்பவர்கள் மீனையும் மட்டனையும் வச்சுக்கோங்க, சிக்கன் வேண்டாம். அவங்களே பேசுற விஷயம் தான். அதிகமா மீன் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க, கொஞ்சமா வந்து மீட் வச்சுக்கோங்க, பட் இந்த சிக்கனை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் அவங்க சொன்ன விஷயம். அதுலயும் குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய சாலடா சாப்பிடக்கூடிய பழக்கம். நம்ம ஊர்ல அது கொஞ்சம் கம்மி. சாலட் அப்படின்னாலே நான்லாம் ரொம்ப நாளா போனோம், ஒரு 5-6 வருஷம் வரைக்கும் வந்து சாலட்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணும்போது சூப்பும் சேலடும் வாங்கினா தான் ஐதியம். அதை வாங்கிட்டு அந்த சேலடில் தக்காளி வெங்காயம் வெள்ளரிக்காய் வச்சுருப்பாங்க, அது சாப்பிட்டுட்டு அப்புறம் மெயின் கோர்ஸு அப்படி போவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, சேலடு தான் சாப்பாடு அப்படிங்கிறாங்க. அந்த நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் உங்கள் வீட்டில் சோறு போட்டால் இந்த பழைய ராஜ்கிரண் படத்தினுடைய சோறு குவிச்சு நல்லி எலும்பெல்லாம் நடுவில் போட்டு அப்படிலாம் சாப்பிட வேண்டாம். அப்படி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து நோய்க்குள்ளே மாட்டிக்குவோம். முடிஞ்சா அந்த வீட்டில் வந்து ஒரு அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா, அது தூக்கி தூர போட்டுருங்க. சோத்துக்கு இனிமேல் ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா அன்னக்கரண்டியை பார்த்தாலே எனக்கு அந்த பொக்லைன் எந்திரம் மாதிரியே இருக்கு. அப்படி பலமாக வெட்டி அதை வைக்கிறத பார்க்கும்போது வேணாம். முடிஞ்சா ஸ்பூனு இல்லை சுகர் பேஷண்ட் யாரும் இருந்தாங்கன்னா நெய் கரண்டி கூட வைக்கிறதுல அப்படிதான் சாப்பிடணும். காய போட்டு இல்லைன்னா காய போட்டு சாப்பிடாம
அப்படி போட்டு அதுக்கு மேல தொட்டுக்கிறதுக்கு இந்த சின்ன கட்டோரியில வந்து காய்கறி வைப்பாங்க இல்லையா ஹோட்டல்ல, அதுல வேணா சோறு வச்சுக்கலாம். அந்த சோறையுமே கவுனி அரிசியா, மாப்பிள்ளை சம்பாவா, தூயமல்லி சம்பாவா, ஒரு பாரம்பரிய அரிசியோ இல்ல பாரம்பரிய சிறுதானியமோ வைத்துக்கொண்டு காய்கறிகளை பிரதானமா வைத்துக்கொண்டு, அந்த காய்கறி வந்து சார் சாம்பார் விட்டு சாப்பிடணும் செத்து போயிடுவோம் சார் அப்படின்னு சொல்றவங்க அதே பீன்ஸ் பொரியல்ல சாம்பார் விட்டு பிசைஞ்சு இல்லைன்னா வெண்டைக்காய் பொரியல்ல புளிக்குழம்பு பிசைஞ்சு சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்கும். மிகச் சிறப்பாக கட்டுப்படும் நண்பர்களே. நீங்க என்ன டயபெட்டிக்கு வந்து நீங்க இன்சுலின் போட்டாலும் சரி, மெட்ஃபார்மின் போட்டுட்டு இருந்தாலும் சரி, ஆவார கஷாயம் குடிச்சாலும் சரி, இல்லைன்னா ஆயுர்வேதத்தில் மேக ரசாயனம் சாப்பிட்டாலும் சரி, எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் உணவில் இது மாதிரி அரிசி தானியங்களை மிக குறைவாகவும் காய்கறிகளை கீரைகளை மிக அதிகமாகவும் வைத்து எடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொடுக்கணும். அதுதான் ஈட் லான்செட் கமிஷன் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லுது. பழங்களையும் பல வண்ணங்கள் உள்ள நல்ல கரும் செம்மை சிவப்பு கலர்ல இருக்கிறது, நல்ல கோல்டன் எல்லோ கலர்ல இருக்கிற ஃப்ரூட்ஸை நிறைய எடுத்துக்கொள்ளணும். எதுல நிறைய ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, எதுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குன்னா அந்த கலர்டு ஃப்ரூட்ஸ்லயும் அந்த கலர்டு எது கலர்டா இருக்கோ அந்த மாதிரி கருப்பா இருக்கிறது, கருஞ்சுமையா இருக்கிறது, மஞ்சளா இருக்கிற ஃப்ரூட்ஸை கண்டிப்பா எடுத்துக்கொள்ளணும். ஸோ உணவு இப்படி இருந்து கொள்ளணும், கரெக்டான நேரத்துக்கு எடுத்துக்கொள்ளணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். வாரத்துக்கு 2 நாட்கள் 3 நாட்களாவது சிறுதானியங்களை ஏதாவது ஒரு வகையில சாப்பிடணும். சார் நாங்கள் சிறுதானியம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைச்சி மாவாக்கி வச்சிருக்கோம், கஞ்சியா காய்ச்சி ஒரு கண்ணை முடிட்டு மடக்குன்னு குடிச்சிடுவேன்னா அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. அது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். குட்டி பிள்ளைங்க இருக்காங்க, நல்ல உடல் எடை கூட்டணும், உடல் எதிர்பார்த்தல் வரணும், 12 வயசுக்குள்ள இருக்காங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி சத்துமாவு கஞ்சி அரைச்சி கொடுக்கலாம். 40 வயதுக்குள்ள இருக்கவங்க சிறுதானியத்தை அரைச்சி மாவாக்கி தோசை சுட்டு இட்லி சாப்பிட்டோம்னா அது பெருசா பிரயோஜனம் கிடையாது. அதை முழுமையாக அப்படியே பயன்படுத்தணும். தினை அரிசியில பொங்கல் செய்யுங்க, வரகு அரிசியில உப்புமா செஞ்சுக்கோங்க, குதிரைவாளி அரிசியை வச்சு ஏதாவது அப்படியே அதை ரவை மாதிரி உடைச்சு அதுல ஏதோ ஒரு கிச்சடியோ ஏதோ செஞ்சு கொள்ளுங்க. முழுமையாக அந்த தானியம் இருக்கும்போது தான் அது லோ கிளைசமிக் பர்பஸ்க்கு சால்வ் ஆகும். மெதுவா சர்க்கரையை உள்ள கொண்டு போகும். அதை முழுசா நல்லா பட்டை தீட்டி பாலிஷ் போட்டு அப்புறம் அதையும் மாவாக்கிட்டோம்னா அது அரிசிக்கு அடுத்த ரேங்க்ல தான் இருக்கும். பெருசா வந்து பெரிய பெனிஃபிட் கிடையாது. குழந்தைகளுக்கு நல்லது, நிறைய அதுல மைக்ரோ நியூட்ரியன்ட்லாம் கிடைக்கும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா லோ கிளைசிமிக்கா வேணும் அப்படின்னா முழு தானியமாக இருந்தால்தான் மிகச் சிறப்பாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இந்த 40 பேர் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமா பார்க்கறது இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான். சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, அப்புறம் உளவியல் நோய்கள். இதுதான் வந்து வெரி காமன் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்றாங்க. இது எல்லாமே ஒன்னொன்னு தொடர்புள்ளதும் கூட. ஒரு டயபெட்டிக் டிப்ரெஷன் ஒரு வியாதி வந்து தெரியுமா, மிக அதிகமா இருக்கு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பல பேர் வந்து ஒரு சின்ன உளவியல் சிக்கலோட இருக்காங்க. அதுக்கு காரணம் ஒண்ணு உணவுல நம்ம நடத்தக்கூடிய கட்டுப்பாடு, அப்புறம் என்ன சாப்பிட்டாலும் சரியாக மாட்டேங்குதுங்கிற ஒரு வெறுப்பு, அதுக்கப்புறம் வந்து நிறைய நெருக்கடிகள், அவங்களுக்கு சாப்பாடு கரெக்டான நேரத்துல சாப்பிட முடியாததுனால வரக்கூடிய பரபரப்பும், அஜிடேட்டட் மைண்ட், இதெல்லாம் சேர்ந்து ஒரு டயபெட்டிக்லயே ஒரு டிப்ரெஷன் கொண்டு போய் விடக்கூடிய தன்மை நிறைய பேர் வீட்டுல இருக்கு. அது மாதிரி டயபெட்டிக்னால ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக்னால ஹார்ட் டிசீஸ், இப்படி எல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் தாண்டி யாருக்கு புற்றுநோய் 45 வயதுல வருதுன்னு ஒரு டேட்டா எடுத்து பார்த்தா சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கும் அதிக எடை இருப்பவங்களுக்கும் மிக அதிகமா புற்றுநோய் கூட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இது அத்தனை நோய் கூட்டத்துக்கும் வந்து ஒண்ணு அதுக்கான உரிய மருத்துவம் என்ன வேணாலும் இருக்கட்டும். 2வது பாயிண்ட் வந்து உணவை தாண்டி மிக முக்கியமான விஷயம் மனம். இந்த 40கள்ல வந்து இந்த மனம் வந்து மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. அது குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எம்டி லவ் அப்படிமா. அது ஏன் எம்டி லவ், லவ்ல அப்படி ஒண்ணா இருக்க, ஃபுல் லவ், எம்டி லவ், ஆஃப் லவ் அப்படின்னா அந்த வார்த்தையே வந்து அவன் எம்டி லவ்னு சொல்றான். அதாவது பொதுவா லவ் அப்படின்னா ஒருத்தர் ஒரு பிரியமோ ஒரு காமமோ ஒரு வாழ்வியல் நல்லா இருக்கணும் அப்படின்னா 3 விஷயம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒன்று இன்டிமசி, கணவன் மனைவிக்கிடையே என்னோட பார்ட்னரோட இன்டிமசி இருக்கணும். 2வது பேஷன் இருக்கணும். அந்த பேஷன் வந்து பேஷன் தான் வந்து ஒரு செக்ஷுவல் அரோசல் அண்ட் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அது 2 ரொம்ப முக்கியமான விஷயம் பேஷன்ங்கிறது. 3வது வந்து கமிட்மெண்ட். அந்த 3 இல்லைன்னா கண்டிப்பா அதை வந்து எம்டி லவ் அப்படிப்பாங்க. அது குறிப்பா பாத்தீங்கன்னா 40ஸ்ல சைக்காலஜிக்கலா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நீங்க சும்மா கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த 40 to 50ல இருக்கக்கூடிய மிட் லைஃப் கிரைசிஸ்ல மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா they don't have intimacy. பல பேருக்கு வந்து கப்பலுக்கு இடையில வந்து இன்டிமசினா உங்களுடைய நெருக்கத்தில் அத்தனை உண்மைகளையும் அத்தனை மறைக்கவும், அதாவது ஒண்ணுமே மறைப்பு இருக்கக்கூடாது உங்களுக்குள்ள. 2 பேரும் ஒருத்தருக்கு கம்ப்ளீட்டா எதனாலும் ஷேர் பண்ணக்கூடிய இன்டிமசி 40ஸ்ல நிறைய குறையுது. 2வது வந்து அந்த பேஷன் வந்து
அதெல்லாம் ஆகி போச்சு. இப்போ 45 வயசு அவர் தொப்பையாக இருந்துட்டு போகிறேன், என்ன பண்ணுறது? இது நான் சிசேரியன் தொப்பை, அப்படி தொங்கத்தான் வச்சுக்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பெண்கள் இருக்குது. பையன் ஆண்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும், அதெல்லாம் உடம்புல 45 வயசுக்கு மேலே என்ன பண்ணுறது? இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது. இன்றைய சமூகம் நிறைய 40கள் இருக்காங்க, ஜிம் போகிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஃபிட்டாக வச்சுக்கணுங்கிறாங்க, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், பயஸ் லுக்காக இருக்கணும், எல்லாமே இப்போ வந்துருக்கு. பட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இப்போ பரவாயில்ல. பட் அதையும் தாண்டி 3வது பாயிண்ட் கமிட்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, அந்த கமிட்மெண்ட் மட்டும்தான் மிட் லைஃப்ல இருக்குங்கிறான் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல. அதுவும் என்ன சொல்றாங்கன்னா ரிலீஜியஸ் கமிட்மெண்ட் ஆர் லீகல் கமிட்மெண்ட் தான் எப்படியாவது இருக்கணும். இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து திருமணம் அது இதுன்னு பிரச்சனையா இருக்கும், அதனால குரடைப்பா இருந்துக்குவோம். அல்லது வந்து நான் வந்து எப்படி விட்டுட்டு போறது, இது ஏதாவது சமூகம் என்னை பார்த்து ஏதாவது சொல்லிடும், அதுக்காக ஒரு இது மாதிரி லீகல் அண்ட் ரிலீஜியஸ் கமிட்மெண்ட் தான் இருக்கு. இது பேர் தான் வந்து எம்டி லவ்ங்கிறாங்க. இது வந்து வியாதிக்கு மிக மிக முக்கியமான காரணம். இஃப் யூ ஹேவ் எம்டி லவ் இன் யுவர் மைண்ட், அது வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். அந்த அழுத்தம் பல்வேறு அந்த ஸ்ட்ரெஸ் பேஸ்டு ஹார்மோன்ஸ் வந்து உள்ள ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கு. இது ஒரு நம்ம சால்வ் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு இந்த மிடில் ஏஜ்ல வந்து ஒரு நல்ல உணவு இருக்கு, நல்ல மருத்துவம் இருக்கு, நல்ல பொருளாதார வசதி இருக்கு. இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட் ரியல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இன் தி ஃபேமிலிஸ், டெஃபினட்டா தட் வில் ஆல்சோ லீட் டு டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகாது, பிபி கண்ட்ரோல் ஆகாது. ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட்ல எக்ஸ்பெக்டட் அவுட்கம் ஆஃப் மெடிசின் இருக்காது. பட் யூ ஷுட் ஹேவ் தட், அந்த பேஷன், லவ், கமிட்மெண்ட் வந்து அது அந்த இன்டிமெசி இது வந்து இருந்து கொண்டே ஆகணும். அதுக்கு இன்னைக்கு வந்து நிறைய இடையூறா பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த இடையூறா இருக்கிற 1-2 பிரச்சனையை நாம் கண்டிப்பா நுணுக்கமா பார்க்கணும். ஒன்னு டிவி சீரியல். இந்த டிவி சீரியல் இந்த 3ஐயும் குழி தோண்டி போயிச்சுட்டு இருக்கு. இன்டிமெசி, பேஷன் அண்ட் கமிட்மெண்ட் 3ஐயும் குழி தோண்டதுன்னு மத்தியானம் 12 ஆரம்பிச்சு ராத்திரி 12 வரைக்கும் விதவிதமான சீரியல். அதுல போடுற மியூசிக்கு, அதுல போடுற ட்ரெஸ், அதனுடைய கதைக்களம், அதுல இருக்கக்கூடிய கான்ஸ்பர் எல்லாத்தையும் குழி தோண்டி போயிச்சு கணவன் மனைவிக்குள்ள, நண்பர்களுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, உறவுகளுக்குள்ள ஒட்டுமொத்த நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய சீரியல்ஸ் தினமும் போட்டுட்டு இருக்கான். அதை யார் போய் நிறுத்த போறோம், என்ன போய் அடிக்க போறோம், யாராவது சீரியல்காரங்க இருந்தாங்கன்னா தயவு செய்து அதை பெருசா யோசிக்க வேண்டாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இந்த மாதிரி வாட்ஸ்அப், இன்டர்நெட், இந்த மாதிரி விஷயங்கள் இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வாட்ஸ்அப் வந்து நான் முதல்ல நினைச்சிட்டு இருந்தேன் இந்த சின்ன பசங்க தான் காலேஜில் அப்படியே அடிச்சுட்டே இருக்கானுங்க அப்படின்ட்டு. பல வீடுகளில் 40 வயதில் இருப்பவர்கள் வாட்ஸ்அப்பை மிக மோசமா யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மோசமான எப்படி தெரியுமா, 24 மணி நேரம். அதான் அந்த காலத்துல எங்க தாத்தாலும் வெத்தலையில சுண்ணாம்பு தடவிட்டு, இப்ப இவங்க சுண்ணாம்பு தடவிட்டே இருக்காங்க. போன்ல அப்படியே சுண்ணாம்பு தடவி இங்க இருந்தாங்க அனுப்புறேன், அங்க இருந்தீங்க அனுப்புறேன். ஒரு நாள் ட்ரெயின்ல புதிய எக்ஸ்பிரஸ்ல சென்னையில இருந்து நான் வந்து மதுரைக்கு போயிட்டு இருக்கேன். இங்க இருந்து 8:45 9 மணிக்கு அந்த ட்ரெயின், கிட்டத்தட்ட 12:50 1 மணி இருக்கும் விழுப்புரம். விழுப்புரம் வரைக்கும் எனக்கு எதிர்த்த சீட்ல ஒரு அம்மா வந்து 2 போன் வச்சிருக்காங்க. போன்ல ஒரு பக்கம் அப்படி பேசுறேன், ஒரு போன் அப்படி எடுத்துட்டு நான் அந்த குரூப் விட்டு வெளியே போயிட்டேன், நீ அந்த குரூப்ல இருந்து வெளியே போயிடாத அப்படிங்கிறாங்க. யார சொல்றாங்கடா, நானும் பக்கத்துல இருக்கேன், அவன் வீட்டுக்காரு. அப்புறம் திரும்ப எடுத்து நான் ஏன் போக கூடாதுன்னு சொன்ன தெரியுமா, அங்க என்ன நடக்குன்னு எனக்கு நீங்க தான் சொல்லணும். இவன் வெளியே போறான், எனக்கு பார்த்தா ரகுவரன் அது மாதிரி நம்பியார் கூட இந்த அளவுக்கு பிளாட் போட்டு நடிப்பாங்களான்னு தெரியாது. பேசிக்கொண்டே இருக்காங்க. 12:30 மணிக்கு பொறுக்க முடியாம நான் எழுதுமா, நாளை காலையில திரும்ப அந்த பிளாட் குரூப் எல்லாம் வெளியே வாங்க. இப்ப எல்லாரும் தோணும், செகண்ட் ஏஜ்ல 4 பேர் இருக்கும், 4 பேர் இப்படி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது என்ன தோணுகிறதுன்னா அவங்களுக்கு இருக்கிற அஜிடேட்டட் மைண்ட். அவர்களுக்கு உறவுக்கு பேசுவதற்கு வீட்டில் இல்லை, அவங்க முழுமையா அதுக்குள்ள போய் மாட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய சிக்கலா மாறிட்டே இருக்கு. நீங்க வந்து ஒரு முகம் நோக்கி பார்க்கும்போது, முகம் பார்த்து பேசும்போது முகமொழி இருக்கும். பேசும்போது என்னுடைய பேச்சு பிடிக்கல, இல்லைன்னா என் பேச்சு காயப்படுத்துறதுன்னா உடனடியா பேச்சை மாற்றவோ நிறுத்தவோ முகமொழி காட்டி கொடுக்கும். அதுக்காக வார்த்தைகள் செதுக்கப்பட்டு வரும். ஆனா வாட்ஸ்அப்ல அப்படிலாம் வராது. நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு நான் சொல்றதை தட்டிட்டேன் அப்படின்னு தட்டி அவனை தகராறாக்கி அப்படி ஒரு குடும்பங்களுக்குள்ளேயும் நட்புக்குள்ளேயும் உறவுகளுக்குள்ளேயும் பிளவு ஏற்படுத்தக்கூடிய இந்த விஷயத்தை தூக்கி எரியும். அதனால அந்த சுகர் கண்ட்ரோல் ஆனா வாட்ஸ்அப்பை டெலீட் பண்ணிடலாம். இது மாதிரி பல சிக்கல்களும் நிறைந்த விஷயமாக நம்முடைய உடல்நலம் போய்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஆரோக்கியமாக வாழணும், வேறு நோய்களினுடைய பிடிகள்ல போய் சிக்கக்கூடாது, இருக்கிற நோய் நம்மை வந்து முடக்கி விடக்கூடாது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 40ஸ்ல நம்ம ரொம்ப முக்கியமா எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அது நீங்க எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற இந்த சுழற்சங்கம் சார்பாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதுல உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணாலோ டெஃபினட்டா கேட்கலாம்.
நல்ல கேள்விக்கு புத்தகங்கள் பரிசா கொடுக்கணும் அவங்க சேர்மன் சொல்லிட்டாங்க, தலைவர் சொல்லியிருக்காங்க. அதனால கேள்விகளுக்கு வந்து புத்தகங்கள் உடனுடனே கிடைக்கும். அதனால உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் 40 ஒட்டி நலம் ஒட்டி இருந்தால் கேட்கலாம். மில்க் வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி உள்ள பிரச்சனை. அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, பால் மிகச்சிறந்த பானமாக நெடுங்காலமாக பார்க்கப்பட்டு வருது. ஆனா அதுல என்ன கேள்வி இருக்குன்னா, அந்த பாலுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா? எந்த பொருள்னாலும் அதை வந்து நீங்க இட்ஸ் அ பயாலஜிக்கல் ப்ராடக்ட், அது கடுமையான வேரியேஷன்ஸ் உள்ள ஒரு விஷயம். அதனால எல்லா காலத்திலும் அந்த பால் வந்து சரியா இருக்குமாங்கிறது ஒரு கேள்வி. ரொம்ப நாளா நம்ம வந்து நல்ல சோறு குழம்பு காய் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து சோறை கொஞ்சம் குறைச்சிக்க அப்படின்னு சொல்றாங்களே, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அத மாதிரி பால் விஷயத்துல ரெண்டு கருதுகோள்கள் மிக அதிகமா வலுப்பட்டுட்டே வருது. என்ன அப்படின்னா, 5 வயசு 6 வயசு வரைக்கும் பால் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ரெண்டாவது வந்து பால் மிக அவசியமான பொருள் இல்லை, ரொம்ப அத்தியாவசியமான பொருள் இல்லை. பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய புரதமோ பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய மற்ற சத்துக்கள் பிற காய்கறிகள் பிற விஷயங்கள் நிறையவே இருக்கு. அப்போ வந்து கால்சியம் வேணும், இல்லைன்னா கால்சியத்துக்கு எத்தனையோ சோர்சஸ் இருக்கு. ஆனா இதுல இருந்து வரக்கூடிய சில புரதங்களை நம்ம உடம்புல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பால் அதிகமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கணையத்துல இருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின்ல ஒரு சின்ன சிக்கல் வருது, சில ஆய்வுகள் வந்துருக்கு. ஸோ ஒரு குழந்தையில யாருக்கு அதிகமா பால் கொடுக்குறோமோ அந்த குழந்தை ஒரு டயபெட்டிக்கா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இதெல்லாம் வந்து ஹைப்போதிசிஸ் தான், இன்னும் வந்து 100% ப்ரூவ் ஆகல. பட் ஆனா அதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கிறதா தோணுது. ரெண்டாவது, பால் இன்னைக்கு பதப்படுத்துற விதம், அதை வந்து அந்த ப்ராசஸ்ல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறம் அது நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய உடல்வாகு இதுல அது போய் செயலாற்றுறது, இது எல்லாத்துலயும் பல கேள்விகள் வருது. அதனால வந்து பால் முதல்ல என்னுடைய கருத்து, அது அவசியமான ரொம்ப போற்றப்பட வேண்டிய உணவு இல்லை. ஒருவேளை உங்களுக்கு வந்து மற்ற உணவுகள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, கால்சியம் டெபிஷியன்சி இருக்கு, இல்லை உங்க மருத்துவர் கொஞ்ச நாளைக்கு இங்க எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுமானால் அதை எடுத்துக்கொள்ளலாமே ஒழிய கண்டிப்பா பால் எடுத்துக்கணும் அது நல்லதுன்னு நினைக்க வேண்டாம். இன்னும் தகவல் படிக்கணும்னா nomilk.org அப்படின்னு ஒரு சைட் இருக்கு. அதெல்லாம் அதுல நிறைய இன்ஃபர்மேஷன், பல நோபல் லாரன்ஸ்லாம் எழுதுற விஷயம் தான். அதை படித்தீங்கன்னா இன்னும் அதை விரித்து பார்த்துக்கொள்ளும். தேங்க்யூ டாக்டர். கேளுங்க. 2 questions டாக்டர். ஐ மீன் அதுக்கு முன்னாடி நண்பர்களே, டாக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சியை பண்ணியிருக்காரு. 8 வருஷம் முன்னாடி 9 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சாம அரிசி குதிரைவழி அரிசினா யாருக்குமே தெரியாது, வாங்குறதே ரொம்ப கஷ்டம். நான் 10 வருஷமா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், வாங்குறதே கஷ்டம். இப்ப பாத்தீங்கன்னா எல்டாம்ஸ் ரோட்ல இருந்தாலும் சரி, எந்த கடையிலும் போனாலும் சரி, கடைகளையா விற்கிறாங்க. ஒரே காரணம் டாக்டர் சிவராமன் தான், மிகப்பெரிய கடைவாசி முறை. தமிழ்நாட்டுல அவர் வந்து கால்படாத ஊரே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஊருக்கும் போய் அவ்வளவு பிரச்சாரமே பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு இந்த மாதிரி அரிசிகள் தான் சாப்பிடணும்னு சொல்லி பாரம்பரியத்தை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க சொல்லலாம். பாரம்பரியத்தை மீட்ட காவலர் அவர். நன்றி. 2 கேள்விகள் சார். இப்போ வந்து டயபெட்டிக்ஸ்க்கு வந்து நிறைய படிச்சிருக்கோம். பெரிய வாட்ஸ்அப் வந்து ஒரு 6 மாசம் முடியுது, மதுரையில் இருக்கிற டாக்டர் ஒருத்தர் பேசினாரு. கிட்டத்தட்ட ஒரு பேஷண்ட் வந்து 400 சம்திங் இருந்தும் கூட கண்ட்ரோல் ஆகல. கடைசியில வந்து அவர் இந்த கருஞ்சீரம் தண்ணியிலே குடிச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது, அதை பத்தி கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்க. இல்ல அதுல ஒரு சின்ன சிக்கலே என்னன்னா, நீங்க சொன்ன உங்க கேள்வியிலே இந்த பதிலும் இருக்கு. இந்த வாட்ஸ்அப்பை பார்த்து வைத்தியம் பண்றது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. முதல் பிரச்சனை என்னன்னா, ஒருத்தருடைய உடலும் வேற வேற. யாரோ ஒரு நண்பருக்கு ஒருத்தருக்கு ஒரு பொருள் சரியா இருக்கு அப்படின்னா அதை வந்து பொதுமைப்படுத்துவது வந்து பெரிய சிக்கல். கருஞ்சீரகம் மிக மிக அற்புதமான ஒரு பொருள், அதை தொடர்ந்து நாங்கெல்லாம் பேசிட்டே வரோம். ஆனா அன்னைக்கு என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, 1.5 வயது குழந்தைக்கு கருஞ்சீரக கஷாயம் கொடுக்குறாங்க. நான் சொன்னேன், ஏமா அப்படி பண்றீங்க, எதுக்கு இப்படி சொல்றேன்னா, இல்லை சார் கருஞ்சீரகம் சாப்பிட்டா கேன்சர் வராதுன்னு படித்தோம், என் பிள்ளைக்கு காலம். அந்த தாயினுடைய அன்பு புரியுது, அவங்க அக்கறை புரியுது. ஆனா அதுக்காக அவங்கள யார் தள்ளி விடுறாங்கன்னு அந்த வாட்ஸ்அப் தான். டயபெட்டிக்னு போட்டு ஒரு வாட்ஸ்அப் வந்துருச்சுன்னா கோடிக்கணக்கில் 1 மணி நேரத்தில் போயிடும். அவன் பழைய செருப்பு எடுத்து கொஞ்சம் மோதிரத்தை வெட்டி வெண்டைக்காலை ஊற வச்சு காலையில கிழக்கு பக்கமா நின்று வாயில சாப்பிடுவோம், சுகர் குறையும்னா மறுநாள் ஒரு 1000 பேர் சாப்பிடுவோம். ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து எதையாவது ஒன்றை கொடுத்து நான் நடக்கக்கூடாது, ஓடக்கூடாது, சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ஒரு பொருளுக்கு வாயில போடணும் சரியாயிடும் அப்படிங்கிற அந்த மனநிலை நம்ம பீப்புள்கிட்ட நிறைய இருக்கு. கருஞ்சீரகம் மிக அற்புதமான பொருள். கருஞ்சீரகம் சர்க்கரையை சற்று குறைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கருஞ்சீரகத்தினுடைய மிகப்பெரிய பயன் என்னன்னா, அது ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா இருக்கிறதுனால கேன்சரே ஒரு இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் தான்.
அதனால அதை வந்து கருஞ்சீரகத்தை வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் எல்லாத்தையும், ஒரு காயத்தில், அடிப்பட்ட காயத்தில், சர்க்கரையிலையும் கொடுக்கலாம். அதே மாதிரி மெயினாக புற்றுநோயிலேருந்து மீண்டு வராங்க இல்லையா, ஒரு சர்ஜரி முடிச்சாச்சு, கீமோ முடிச்சாச்சு, ரேடியேஷன் முடிச்சாச்சு, நல்லா இருக்காங்க. இனிமேல் ஃபர்தராக அதுக்குள்ள தேவையில்லாமல் இன்ஃப்ளமேஷன் நடந்து அது ஒரு மெட்டாஸ்டாட்டிக்காக போயிடக்கூடாது, வேற எங்கேயாவது ப்ராலிபரேட் ஆகிடக்கூடாதுன்னு தோன்றப்ப நம்ம தொடர்ச்சியாக கருஞ்சீரகம் கொடுக்கணும். மற்றபடி கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு நாளைக்கே இன்சுலின் தூக்கி போட்டுடலாம், கருஞ்சீரகம் சாப்பிட்டு நாளைக்கு மெட்ஃபார்மின் வேண்டாம்னு ஒரு முடிவுக்குள்ளே போகக்கூடாது. அது ஓரளவுக்கு சர்க்கரையை 160 இருக்கிறத 140 ஆக்கணும். இரண்டாவது கேள்வி வந்து, இப்போ வந்து அக்குபஞ்சர்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு இது வந்துட்டு இருக்கு, தொடுதல் மூலியமாவே எல்லாத்தையும் குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அது கொஞ்சம் சொல்லுங்க. அது அக்குபஞ்சர் வந்து ஒன் ஆஃப் த ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவ முறை அக்குபஞ்சர்ங்கிறது. அது சீன மருத்துவத்தில் வந்து அதை பெரிய அளவில் வந்து அதை ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு வராங்க. ஆனால் என்ன ஒரு சிக்கல் உருவாகுது அப்படின்னா, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. இப்போ சித்த மருத்துவம்னா என்னால் நான் எல்லா நோயும் குணமாக்கிடுவேன் அப்படின்னு சொன்னால் நான் மாதிரி ஒரு பொய்யன் உலகத்திலே கிடையாது. எங்களுக்கு சில லிமிடேஷன் இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஒரு டெங்கு காய்ச்சலே வருது, காய்ச்சல் வந்து ஒரு நிலவேம்பு கஷாயம் கொடுக்கலாம், கண்டிப்பாக கட்டுப்படும். அதே டெங்கு காய்ச்சலில் அவருடைய பிளேட்லெட் 10,000 கீழே போயிடுச்சுன்னு வைங்க, அப்போ நவீன மருத்துவருடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது. அப்போ அவருக்கு பிளேட்லெட் அவங்களுக்கு ஏற்றி ஆகணும், இல்லைன்னா அவங்களுக்கு அந்த டீஹைட்ரேஷன் ஆகாமல் ஒரு ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுத்தாகணும், அப்சர்வ் பண்ணணும், ஹெமரேஜ் ஆகுதான்னு பார்த்துட்டு இருக்கணும். அங்கே நவீன மருத்துவம். ஸோ அது மாதிரி அக்குபஞ்சருக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. மிகச்சிறப்பான பெயின் கில்லர் அது. ஆரம்ப கட்ட சர்க்கரையை மிக அழகாக கட்டுப்படுத்தும். பட் அது மட்டுமே போதுமான்னு கேட்டால் கிடையாது. நாங்கள் என்னுடைய துறை சார்ந்து நாங்கள் தொடர்ந்து அரசாங்கத்துக்கும் வெளியில மருத்துவர்களையும் வலியுறுத்திட்டு வர்றது ஒருங்கிணைந்த மருத்துவ முறை, இன்டகிரேட்டட் அப்ரோச் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு மிக முக்கியமான தேவை. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பேஷண்ட் சென்ட்ரிக், பேஷண்ட் போய் செலக்ட் பண்ண அலைய விடக்கூடாது. நீ கொஞ்ச நாளைக்கு அலோபதி பாரு, கொஞ்ச நாளைக்கு ஹோமியோபதி பாரு, கொஞ்ச நாளைக்கு வெங்கடாச்சலபதியை பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் என்கிட்ட வா அப்படின்னு அலைய விடுறதுக்குள்ள அவருக்கு நோய் முத்திரும், அவருடைய வறுமை கோட்டுக்கு கீழே போயிடுவார் அவரு. அப்புறம் குணப்படுத்த முடியாது. ஒரு மருத்துவமனை அப்படின்னா அங்கே சித்த மருத்துவர் இருக்கணும், நவீன மருத்துவர் இருக்கணும், ஒரு ஆயுர்வேத மருத்துவர் இருக்கணும், ஒரு அக்குபஞ்சர் இருக்கணும், ஒரு இயற்கை மருத்துவர் இருக்கணும். பேஷண்ட் உள்ள வராரா, அவருடைய அவசரமா இருக்கு, அவருக்கு பிபி 240 110 இருக்குன்னா என்னால ஒழிஞ்சே முடியாது. அப்போ அவர் வந்து ஒரு டெல்மிசாட்டானோ ஏதோ ஒன்று கொடுத்து டக்குன்னு குறைப்பார். அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், தினம் வீட்டில் போய் வெந்தாமரை சூர்ணம் சாப்பிடுங்க. ஆயுர்வேதா டாக்டர் சொல்லுவார், இல்லை நீங்க வந்து சர்ப்பகந்தா சாப்பிடலாம். அப்புறம் நேச்சுரோபதி டாக்டர் சொல்லுவார், இல்லை நீங்க உணவுல உப்பெல்லாம் எடுத்துட்டு சாத்தி ஃபுட் எடுங்க. யோகா டாக்டர் வந்து நீ தினம் சீக்கிரி பிராணாயாமம் செய்யப்பாரு. அது தீட்சை. அப்படி போயிட்டு வந்தா திரும்பி வரும்போது எல்லாமே சரியா இருக்கும், எல்லா கட்டுப்பாட்டுல இருக்கும். அதுக்கு இந்த மருத்துவர்களிடையே ஈகோ இருக்கக்கூடாது. என் சிஸ்டம் தான் பெருசு, நான் தான் எல்லாம் படிச்சவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு யாரும் நினைக்கக்கூடாது. எல்லாரும் கலந்து நோயாளிக்கு என்ன தேவை, அவருடைய வறுமை இருக்கு, அவருக்கு சீக்கிரம் சரியாகணும், அவர் நாளைக்கே நல்லா நடந்து போகணும். இப்ப இதெல்லாம் இன்னொரு கூட்டம், இதெல்லாம் எப்படியா சேர முடியும், இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு குழப்பிடாதா, ஒரு பயோ எஃபெக்டை வந்து இன்னொரு பயோ எஃபெக்ட் குறைஞ்சிருமா? உலகம் முழுக்க ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். பர்டியூ யூனிவர்சிட்டியில, டார்ட்மவுத் யூனிவர்சிட்டியில, ஹார்வர்ட், எல்லா இடத்துலையும் ஹவு பெஸ்ட் வி கேன் இன்டகிரேட்டுக்கிறான். நம்ம ஊர்ல மட்டும் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா அங்க பாரம்பரியமே கிடையாது, 300 வருஷமா தான் அந்த கண்ட்ரியே இருக்கு. ஆனா இங்க 2500 வருஷமா அத்தனை சிஸ்டம் வருது. ஆனா இங்க ஒருங்கிணையதுக்கு வாய்ப்பு இல்லாம, ஆனால் இப்பொழுது பரவாயில்லை, கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கொண்டு இருக்கிறது. நீங்க கேட்ட கேள்விக்கு அதான், அக்குபஞ்சர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஸ்டம். பட் கேன் இட் கியூர் ஆல் த டிசீஸ் ஆர் கேன் இட் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் டயபெட்டிக் அப்படின்னா முடியாது. ஆரம்ப கட்ட நிலையில அது கட்டுப்படுத்துவதற்கு உதவும். எங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்கே ஒருங்கிணைந்து செய்வது மிகச்சிறப்பான வழியாக. டாக்டர், நாம் உண்ணும் உணவிற்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் ஏதாவது உணவில் தொடர்பு இருக்கா? நிறைய உணவுக்கும் எண்ணங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உணவு வந்து நம்மளுடைய கட் மைக்ரோப்ல எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ, அப்போ அது கண்டிப்பாக மூளையோடு சேர்ந்து தான் அது வந்து செயலாகும். இப்போ உதாரணமாக நம்மளுடைய மரபுகளில் பழங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரொம்ப காலமாகவே பழங்களை வந்து பிரதானமாக மிகச்சிறந்த உணவுகளின் பட்டியலில் பழங்கள் இருக்கு. அது மாதிரி புலால் உணவுகள் எடுத்தீங்கன்னா மிகச்சிறந்த உணவுன்னா அது வந்து மீன்களுக்கு கொடுக்குறாங்க. இது ரெண்டினுடைய ஆக்ஷனையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பழங்களினுடைய அந்த மிக நுண்ணிய ஒரு கூறுகள் எடுத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ், அதே மாதிரி மீனில் எடுத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டிஎக்ஸை, இது ரெண்டுமே பிரெயின் லெவலில் உள்ளே போய் வேலை செய்யும். அடுத்து உணவுங்கிற ஒரு விஷயம் வந்து அதை ஒரு இன்கிரீடியண்ட்டாக ஒரு காம்போனண்ட்டாகவே பார்க்க முடியாது. உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பல பரிமாணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ வந்து ஒரு டக்குன்னு உங்களுக்கு என்ன பிடிச்ச, இப்போ முன்னாடி எப்படி சாப்பிட்டது பிடிக்கும் அப்படின்னா உங்க அம்மா கொடுத்த ஒரு சாப்பாடு பிடிச்சிருக்கும். உங்க அம்மா கொடுத்த சாப்பாடை யாராவது ஒருத்தவங்க உங்க வீட்டில் எங்கேயோ ஒரு வீட்லையோ ஏதோ நண்பர் வீட்லையோ சாப்பிட்டா டக்குன்னு நீங்க அதோட கனெக்ட் பண்ணுவீங்க. கனெக்ட் பண்ணும்போது அந்த உணவு மேல ஒரு பெரிய பாசம் வரும், பெரிய இது வரும். அது மாதிரி குழந்தை பிறகுல நீங்களும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ஐஸ் சாப்பிட்டு போயிருப்பீங்க.
ஒரு சேமியா ஐஸ்ன்னு நாங்களாம் சாப்பிடுவோம் சின்ன பிள்ளைங்க. அது அப்போ தான் அங்கே அப்போல்லாம் இருந்தது அதிகபட்சம் பால் ஐஸு, இல்லைன்னா சேமியா ஐஸ், இல்லைன்னா குச்சி ஐஸ். அப்போ அந்த சேமியா ஐஸ் அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து அந்த இன்னொரு தடவை அந்த ஐஸை பார்க்கும்போது வெறும் அதை ஒரு பொருளாக பார்க்காது, உங்கள் நட்பு வந்துடுவாங்க. நீங்கள் அதை சைக்கிளில் வச்சுட்டு பின்னாடி சூப்பி சாப்பிட்டுட்டு போன ஞாபகம்லாம் வந்துடும். ஸோ உணவு அப்படிதான். அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுங்கிறது எப்படி பரிமாறப்படுது, அந்த உணவு பரிமாறங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ட். இன்னைக்கு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், உணவை வந்து இப்போ பல பேர் எப்படி நம்ம உணவு சாப்பிட்றோம், இப்போ போனோடனே வீட்டில் நைட்டுக்கு போனால் டைனிங் டேபிளில் அது காத்திருக்கும், நம்மளே அள்ளி போட்டு அப்படியே தனியாக சாப்பிடுவோம். ராத்திரி 11 மணிக்கு தானே பல பேர் வரோம். அந்த காலத்தில் ராத்திரி 11 மணிக்கு திருட வந்துட்டு இருந்தான், இப்போ நம்மலாம் போகிறோம் வீட்டுக்கு. அப்படி ஒரு சூழல் வரும்போது யாருக்கும் நேரம் இல்லை, எல்லாருமே பிஸியாக இருந்துட்டு இருக்கிறப்ப எதையோ போட்டு சாப்பிட்றோங்கிறப்ப அப்படி இல்லாமல் ஒரு பரிமாறலோட கணவனோ மனைவியோ ஒருத்தர் பரிமாறி சாப்பிட்டு பேசி சிரித்து சாப்பிடக்கூடிய அந்த உணவினுடைய சாராம்சமும் அதே இன்கிரீடியண்ட்டை தனியாக ஒரு இடத்துல டேபிள் வச்சு நீயே போட்டு சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிறதுக்கும் ஒரே இன்கிரீடியன்ட் ஒரே மாதிரி சுவை, ஆனால் வேறு வேறு வேலையை செய்யும். இது வந்து உணவு வந்து அப்படி அந்த மாதிரி முழு பரிமாணத்தில் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். வெறும் இன்கிரீடியன்ட்ல மட்டும் இல்லை, பரிமாணத்தில் பார்க்க முடியாது. அதோட சேர்ந்து ஒரு அந்த உணவினுடைய பொருட்கள்ல அந்த பழங்களா இருக்கட்டும், அதே மாதிரி நான்வெஜ்ல மீனா இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்டும் டைரக்டா மைண்டோட கனெக்ட் ஆகும். சார், நிறைய பேர் நம்ம வந்து பாடி வந்து வெயிட் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஃபாஸ்டிங் இருந்தால் வெயிட் கம்மியான ஒரு தவறான கருத்து இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்கணும்னா பெட்டராக இருக்கும். அண்ட் ஒன் மோர் கிளாரிஃபிகேஷன், இப்போ சித்தா ட்ரீட்மெண்ட் இன் கோர்ஸ் போயிட்டு இருக்கும்போது இன் பிட்வீன் அலோபதியும் வந்து அக்செப்ட் பண்ணுவீங்களா? தட்ஸ் வாட். கண்டிப்பாக கண்டிப்பாக. முதல் கேள்வி வந்து ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நெறிப்படுத்தி நம்ம ஊரில் பல நெடுங்காலமாக இருந்த ஒரு பழக்கம். அது புதுசாக விஷயம் கிடையாது. ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க லங்கனம் பரம ஔஷதம் அப்படிம்பாங்க, பட்னி கிடத்தல் மிகப்பெரிய மருத்துவம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை முறை, தமிழர்களுடைய வாழ்க்கை முறையில் பல விஷயங்கள் வந்து சமணர்கள் கொடுத்தது. நம்ம தமிழ் சமூகத்துக்கு எப்படி இருந்ததுன்னா பெரும்பாலும் ஜெயின் பிலாசபி தான். இன்னைக்கு நம்ம இப்போ உதாரணமா நம்ம சாதாரண சொல்லல சமணம் கூட்டி உட்கார்றாங்க. என்னது இது சமணம் கூட்டி உட்காருன்னா சமணன் போல் உட்கார், சமணன் தான் காலை மடிச்சு உட்கார்ந்தோம். அப்ப அது வரைக்கும் நாம வந்து குத்த வச்சுதான் உட்கார்ந்துருந்தோம். காலை இப்படி மடிச்சு உட்கார்ந்ததுதான் சமணன், அதான் சமணன் போல் உட்காருங்கிறதான் சமணம் கூட்டி உட்காரு அப்படின்னு வந்து கீழே. அதே ஒரு யோகா. அந்த சமணர்களுடைய வாழ்க்கை முறையில அவங்களுடைய உணவு பழக்கம் தான் நீங்க நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஆர்டர் ஆஃப் ஃபுட் எல்லாமே அப்படி வந்த விஷயம். சமணர்கள் மிக முக்கியமா சொன்ன விஷயம் வந்து பட்டினி கிடத்தல். அந்த பட்டினி கிடத்தல் வந்து அவங்க நிறைய ஒரு முழு பௌர்ணமி சமயம், முழு அமாவாசை சமயம், அப்புறம் அமாவாசைக்கு அடுத்த நாள், இப்படிலாம் ஏகாதசி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பின்னாடி வந்து அதுல வந்து மதம் வந்தது. அதுக்கப்புறம் பழக்க மதங்களோட சில சமூக பண்பாடுகள் எல்லாம் சேர்ந்து அதுக்குள்ள வந்துச்சு. ஆனா அடிப்படையில ஆரம்ப காலத்துல பீரியாடிக்கல் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆமா, அதாவது எல்லாத்துக்கும் இப்போ புதுசா நம்ம ஒரு வார்த்தைகளை சொல்றோம், இருக்கலாம் தெரியாது. பிரபஞ்சத்தோடு இணைஞ்சுதான் நம்ம வாழ்ந்தோம். பிரபஞ்சத்தோடு இணைந்து வரும்போது நம்ம உடல்ல ஒரு வேளை வந்து நம்ம சாப்பிட்ட உணவு இல்லை அப்படின்னா உடம்பு தனக்கு தேவையான ஆற்றலை பிரபஞ்சத்துல தானே பெறும். அப்போ அதுதான் காஸ்மிக் எனர்ஜியா இருக்கணும். அப்படிதான் நம்மள வந்து புரிந்து கொள்ளணும். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 6 முதல் மாலை 6 மணி வரைக்கும் சாப்பிட்ற பழக்கம் தான் பல நெடுங்காலமா நம்மகிட்ட இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு 5 ஜெனரேஷன் முன்னாடி வரைக்கும் அப்படிதான். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இரவுல லைட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் நைட்ல 8 மணி 9 மணி, நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது, நான் சொல்றது என்னுடைய ஒரு 30 வருஷம் முன்னாடி, ஒரு 40 வருடம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து லேட்டா சாப்பிட்றத ஒரு பெரிய பழிச்சொல்லாக பார்த்தாங்க. ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிடுங்க, 8:30 மணிக்கா, மணி என்ன ஆகுது அப்படின்னு திட்டுவாங்க. 8 மணிக்கு மேல சாப்பிடல அன்னைக்கு அது ஒரு பேசு பொருளாவே இல்லையே. 11:30 மணிக்கு போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலாம். இல்லைன்னா வந்து கல்யாண வீட்டு சாப்பாடை யோசிப்பாரு. கல்யாண வீட்டு சாப்பாடுனா மத்தியானம் தான் சாப்பிடணும். கல்யாண சமையல் சாதம்னு மதிய சாப்பாடை தான் பாடணும். இன்னைக்கு நாங்கள் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம், இன்னைக்கு நீங்கள் வந்து எங்கள் வீட்டோட சாப்பிடுங்கன்னு அவ்வளோ பெரிய முந்தின நாள் நைட்டே ரிசப்ஷனுக்கு நம்ம வசதிக்காக வர வச்சிட்டோம். ஒட்டுமொத்த தமிழ்ச்சம் ஒட்டுமொத்த சமமே முந்தின நாள் நைட்டு தானே போய் சாப்பிடுது. முந்தின நாள் நைட்டு அது ஒரு பழக்கமே கிடையாது. நம்மகிட்ட இல்லாத ஒரு பழக்கம், பொருளாதார வசதிகளுக்காக, எல்லாருடைய வாழ்க்கை வசதிக்காக முந்தின நாள் மாறிச்சு. மாறுறது மட்டும் இல்லை, ராத்திரியே போய் சில கல்யாண வீட்டுலாம் பார்த்த பரிதாபமா இருக்கு. அதாவது 80-90 வெரைட்டி, அதுல அந்த ரொமாலி ரொட்டிலாம் போட்டு அதை இவ்வளவுக்கு பிரிச்சு அதை சாப்பிடலன்னா அது பெரிய தெய்வ குத்தமா இருக்கு. அப்படி ஒரு அவ்வளவு வெரைட்டி சாப்பாடை இரவுல சாப்பிட்டுட்டு அப்புறம் அவன் வந்து பஃபே அப்படின்னு பார்த்த உடனே, பஃபேங்கிறது வந்து மிக குறைவாக நமக்கான தேர்வை சாப்பிடுவதற்காக ஒரு இங்கிலீஷ்காரன் செஞ்சு வச்ச ஒரு பிளான்.
பட் இப்போ வந்து எப்படின்னா பஃபேன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட மத்தியானமே சாப்பிடாம வந்து வச்சு ஒரு கட்டு கட்டுறாங்க அவ்வளோ தூரம். அது வந்து ஒரு டோட்டல் நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை மாற்றி அதுக்கப்புறம் 4 இனிப்பு 6 காரம் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். ஸோ அது வந்து ஃபாஸ்டிங் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். இன்னைக்கு இருக்கிற காலத்தில் வந்து நம்ம பீரியாடிக்கல் ஃபாஸ்டிங் வைக்கலாம், ஒரு 15 நாளைக்கு ஒருக்க. ஃபாஸ்டிங்னா என்னன்னா பழ ஆதாரம் சாப்பிடணும். சாயந்தரத்தில் ஃபாஸ்டிங் முடிக்கும் போது ஒரு வாழைப்பழம், ஒரு கொய்யாப்பழம், பப்பாளி சாப்பிடணும். அதை நம்ம ஊரில் சில தெற்கு திப்பங்கள்லாம் பலகாரம் சாப்பிடலான்னு இருக்காங்கப்பா அப்படின்னு இட்லி, தோசை, வடை, பொங்கல் சாப்பிட்றாங்க. அது பேர் ஃபாஸ்டிங் கிடையாது, பழ ஆகாரம். அதுதான் பலகாரமாக மருவி போச்சு. பழங்களோடு முடிக்கணும். அது மாதிரி பீரியாடுகளாக 15 நாளைக்கு ஒருக்க எடுத்துக்கொள்வது நல்லது. இதுலேயும் வந்து ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மாதிரி இரவுல 7 மணிக்கெல்லாம் விட்டுட்டு காலையில் 8 மணி வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறது, அதுவும் உடல் எடையை குறைப்பதற்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பல நோய்களை கட்டுப்படுத்தவும் இருக்கும். இந்த ஜெயின் பிலாசபிலையும் காந்தியன் பிலாசபி எல்லாத்துலேயுமே வந்து ஃபாஸ்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய மென்டல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது அப்படின்னு மீண்டும் மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. காந்தி வந்து பல விஷயங்களை வந்து ஜெயின் பிலாசபில இருந்து அவர் எடுக்கிறார். அவருடைய அந்த அஹிம்சா போராட்டமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அதில் ரொம்ப வலியுறுத்தி சொல்றது வந்து உண்ணாவிரதம். இன்னைக்கு கேவலப்படுத்திட்டாங்க, அது வேற விட. அன்னைக்கு வந்து அவர் உண்ணாவிரதம்னு சொன்னதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, கண்டிப்பா உள்ள எனர்ஜி சாப்பிட்றதுக்கான ஸ்ட்ரென்த் உள்ள ஒன்றும் நீங்க வயிறுல ஒன்றும் இல்லை அப்படின்னா மூளை வந்து எப்படி இருக்கும்னா எனர்ஜியை தேடும். மூளை எனர்ஜியை தேடும் போது ஆக்சுவலா இட் வில் கிரேவ் ஃபார் குளுக்கோஸ். அப்போ மோர் ஆக்டிவா இருக்கும். மோர் ஆக்டிவா உண்ணாவிரதத்தின் மூலமாக ஒரு மோர் ஆக்டிவா இருக்கிற ஒரு சூழலுக்கு தான் அந்த விஷயமே நடந்துச்சு. அவர் காந்தி அப்படிதான் அதை வந்து அவருடைய புத்தகங்கள்ல எழுதுறாரு. ஒட்டுமொத்தமா மாற்றி உண்ணாவிரதுக்கு அப்புறம் நைட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாங்கன்னா என்ன விதத்தில் ஒரு சரியாகும்? கண்டிப்பா அதை தவறான ஃபாஸ்டிங் இருங்க, பீரியாடுகளாக இருங்க. ஒரு வேளை டயபெட்டிக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்க மருத்துவர் ஆலோசனையோட செய்யுங்க. ஏன்னா டயபெட்டிக்ல ஃபீஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரெண்டுமே நல்லது கிடையாது. தாழ் சர்க்கரை நிலை வந்து அதுவும் ஒரு ஆபத்தான ஒரு சூழல் வந்துடும். அதனால படிப்படியாக கொண்டு போனீங்கன்னா முடியும். மில்க் நல்லதுன்னு சொன்னீங்க. மில்க் ப்ராடக்ட்ஸ் எப்படி சார்? பன்னீர், கீ, பட்டர் அதெல்லாம் பால்ல அந்த பால் பொருட்கள்ல ரொம்ப மிகச்சிறப்பானது அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல் விஷயம் வந்து மோர் தான். பால்லேயே அந்த பால் குரூப்லேயே ஃபர்ஸ்ட் வந்து மோர். ஏன் அப்படின்னா அது வந்து அதுல வந்து நமக்கு இப்போ சொன்ன கட் பயாலஜியில் அதுக்கு தேவையான பல பாக்டீரியாஸ் அதுக்குள்ள வந்துடுது, மைக்ரோப்ஸ் வந்துடுது. ஸோ மோர் மிகச்சிறப்பானது, தைரியமா நீங்க கொடுக்கலாம். பால் பொருட்கள் அதை பயன்படுத்தலாம். உடல் எடை குறைப்புக்காக போயிட்டு இருக்கீங்க, மற்ற ஃபுட்டு சாப்பிடாம கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டாவது சாய்ஸ் அலர்ஜி தன்மை இல்லை அப்படின்னா பன்னீருக்கு போகலாம். பன்னீர் வந்து கொழுப்பு கிடையாது, அது வந்து முழுக்க புரதம். நான் வந்து டயட்ல இருக்கணும்னு நினைக்கிறேன், சர்க்கரை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன், எடையை குறைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் வெறும் மத்தியானம் பன்னீர் டிக்கா மட்டும் சாப்பிடணும். அது மட்டும் மத்தியானத்துக்கு பன்னீர் டிக்கா மட்டும் எடுத்துக்கலாம். நீங்க நம்ம நிறைய பேர் அதை ஒரு ஸ்டார்டர்னு வச்சுருக்கோம். முதல்ல அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டு கட்டுறோம். ஆக்சுவலா அது ஃபுட்டு. அதை மட்டுமே தனியாக சாப்பிட்டீங்கன்னா வெயிட் குறையும். ஆனால் பாலில் அலர்ஜி தரக்கூடிய தன்மை யாரும் அந்த குழந்தைக்கோ இல்லை அதை சாப்பிட்றவங்களுக்கோ வரக்கூடாது, அதை எடுத்துக்கொள்ளலாம். மற்ற சீஸ் இந்த மாதிரி விஷயம். இன்னொன்று பன்னீர் சீஸ்ல எல்லாம் பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்போ நீங்கள் வீட்லேயே பன்னீர் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் கடையில இருந்து வாங்குற பன்னீர், கடையில இருந்து வாங்குற சீஸ், இதுல எல்லாம் அதை ஸ்டெபிலிட்டியாக கொண்டு வர்றதுக்காக அவங்க பல ரசாயனங்களை சேர்ப்பாங்க. ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும்னு மயோனைஸ்ல எல்லாம் என்னத்தெல்லாம் போடுறான்னு தெரியும். அது மாதிரி பால் சார்ந்த பல பொருட்கள் சந்தையிலிருந்து வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கும். நீங்கள் தினம் அதை சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய சின்ன சின்ன கீ இன்கிரீடியன்ட் வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் இன்கிரீடியன்ட் ப்ரிசர்வேட்டிவாவோ இல்லை அந்த ஸ்ட்ரக்சரை சரியாக இருக்கணும். நீங்கள் பன்னீர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தினுடைய பன்னீரும் வேற வேற மாதிரி இருக்கும். அந்த சாஃபனிங் மாறும், அதனுடைய ஹார்ட்னஸ் வச்சிருக்கிற அதை சமைச்சு வச்சதுக்கு அப்புறம் உள்ள ஹார்ட்னஸ் மாறும். இதெல்லாம் ஏன் வருது? ஒரே மாட்டுப்பாலாக இருந்தால் கூட வருதுன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்ளுங்க. தேங்காய் வந்து மிக மிக அற்புதமான பொருள். தேங்காயை வந்து ஒரு வணிகம் தான் செதைச்சு பிரச்சனையாக்கி போயிடுச்சு. அதாவது உலகத்தில் நம்ம பல நெடுங்காலமாக பயன்படுத்தி வந்த உணவுகளில் முக்கியமானது வந்து தேங்காய். அதை நான் அடிக்கடி சொல்றதுல என்னன்னா, தேங்காய் பாலில் வந்து லாரிக் ஆசிட்னு ஒன்று இருக்கு. தேங்காய் எண்ணெயில் இருக்கும் லாரிக் அமிலம்ங்கிறது. அந்த லாரிக் ஆசிட் தேங்காயை தவிர இருக்கிற ஒரே இடம் தாய்ப்பால் மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. தேங்காயை வந்து ஏன் பழிச்சாங்க அப்படின்னா இந்த கெனோலா ஆயில கொண்டு வந்தாங்க.
இந்த கெனோலா ஆயிலை மார்க்கெட் பண்ணணுங்கிறதுக்காக அதுக்கு காம்படிட்டராக இருந்தது உலகத்தில் வந்து ஆலிவ் ஆயில், இங்கே இருந்த கோகனட் ஆயில், ஜிஞ்சிலி ஆயில், இதெல்லாம் தான் பெரிய காம்படிட்டராக இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து பப்ளிகேஷன்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கெனோலா ஆயிலுக்கும் இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் இருக்கு, உடனே இதில் சேச்சுரேட்டட் ஃபேட் நிறையா இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்குன்னு ஒரு தப்பான ஒரு செய்தியை பரப்பி விட்டாங்க, குறிப்பாக டாக்டர்கள் மூலமாக. ஸோ கொலஸ்ட்ரால் தாவர பொருட்களில் கிடையாது, கொலஸ்ட்ரால் நெய்யில் உண்டு அல்லது அனிமல் ப்ராடக்ட்ல உண்டு. இது தாவர ப்ராடக்ட்ல சேச்சுரேட்டட் ஃபேட் தான் இருக்கும். அப்படி வந்து லாரிகம்லும் ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட், ஆனால் அதில் வெறும் சேச்சுரேட்டட் ஃபேட் மட்டும் கிடையாது, வேற பல பொருட்கள் அந்த தேங்காயில் இருக்கு, தேங்காய் பாலில் இருக்கு. கண்டிப்பாக தேங்காய் எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும். அதுவும் குறிப்பாக வீட்டில் குட்டி குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா தேங்காய் பாலும் தேங்காய் சட்னியும் தேங்காயை காய்கறியில், நம்ம ஊரில் வந்து காய்கறியில் கடைசியாக தேங்காய் போடுவாங்க, பல வீடுகளில் தேங்காயை காய்க்கு காட்டுறதே இல்லை. ஏன்னா கொலஸ்ட்ரால் இருக்குது, குண்டாயிருவோம், ஏதோ ஒன்று சொல்லி தேங்காயை போட மாட்டேங்கிறாங்க. 100% தேங்காய் அவசியம். இன்னொன்று, நீங்கள் வந்து அதுக்கும் நேஷனல் கோகனட் போர்டு நீங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய வெப்சைட்டை போய் பாருங்க. தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பாலும் தேங்காயும் மாரடைப்பை தவிர்க்கும்னு ஒரு 10 பேப்பர் இருக்கு. ஸோ அதனால் தேங்காய் கண்டிப்பாக சேர்த்து கொள்ளலாம். ஆனால் அதுக்காக தேங்காய் எண்ணெயில் சீடை பொரிச்சு பஜ்ஜி பொரிச்சு சாப்பிட்றாதீங்க, அதுவும் நம்ம கவனமாக இருக்கணும். எண்ணெய்கள் வந்து இன்னைக்கு நம்மளோட வாழ்வியலில் குறைவாக தான் பயன்படுத்தணும். அன்னைக்கு வந்து எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தாரு, தினம் ஒரு 14 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டினார், காலையில் 7 கிலோமீட்டர், சாயந்தரம் 7 கிலோமீட்டர் ஓட்டினார். நான் வந்து தினம் அந்த மங்கள் ஏரியை சுற்றி ஆப்பை பார்த்துட்டே 12,000 ஸ்டெப் வந்துருச்சு அப்படின்னு சுற்றிட்டு இருக்கேன். அது ஒன்று தான் எனக்கு நட. தினம் வந்து அதை பார்த்து எப்படியாவது 6 கிலோமீட்டர் நடந்துடணும் அப்படின்னு நடந்துட்டு வரேன். அதனால அன்னைக்கு இருந்த வாழ்வியல் அப்படி இல்லை. அதனால எங்கள் அப்பா இன்னைக்கு நான் வந்து ராத்திரியில 11 மணிக்கு வீட்டுக்கு வருவார், வந்து ஒரு சாதத்தை குண்டால இருந்து எடுத்து அதுக்கு அவர் ஏதாவது லாலா கடையில் பக்கடா வாங்கிட்டு வருவார், அந்த பக்கடா வச்சு தான் அவர் சாப்பிடுவார். அவருக்கு கடைசி வரைக்கும் சுகர் வரல. ஆனால் அதுக்காக வந்து இன்னைக்கும் அதே மாதிரி சோறை வச்சு பக்கடா வச்சு சாப்பிட்டா 40 வயசுலேயே கண்டிப்பாக வந்துடும். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் வாட் எக் அண்ட் சிக்கன் பற்றி பேசுகிறேன், பிகாஸ் ப்ரோட்டீன் நம்ம வேணும்னு சொல்கிறோம் ஒருத்தருக்கு. ஸோ சிக்கன் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. பட் இல்லை நான் சிக்கன் வந்து எல்லாருக்கும் கிடையாது. 2-3 விஷயம் எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோட்டீன். அதில் நாட்டுக்கோழி கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. காடை இருக்கு இல்லையா, அது ஒன் ஆஃப் த பெஸ்ட். குவில் அப்படிம்பாங்க. அந்த குவில்லுடைய ஃப்ளஷும் குவில் எக்கும் வந்து சிக்கனை விட பெட்டரான ஒரு ஃபுட்டு. அதுக்கப்புறம் இந்த பிராய்லர் கோழியில தான் எங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கு. பிராய்லர் கோழின்னே அது சொல்ல முடியல, அது பறக்காது, அப்புறம் எப்படி கோழிக்கிறது? அது 60 நாள் ஜெயிலில் வச்சு அதனுடைய உடலை மட்டும் பறக்க வச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் அதில் ஏகப்பட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து உணவுலேயே சேர்த்து கொடுக்குறாங்க. போன் மீல்ல இருந்து நிறைய உள்ள போகுது. அதனால அந்த உணவு வந்து சிக்கன் வேண்டாம். ஆனால் இப்போ ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளில் யாராவது தசை வலு இல்லை, புரோட்டீன் மாஸ் வந்து புரோட்டீன் இந்த ரேஷியோ குறைவாக இருக்கு, தசை வலுப்படுத்தணும், கண்டிப்பாக கோழி வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு வேளை மூல நோய் இருக்கு, இல்லை வேற வயிறு சார்ந்த நோய்கள் இருக்கிறது, குடல் நோய்கள் இருக்கு அப்படின்னா சிக்கன் வேண்டாம். முட்டை நல்லது. நாட்டுக்கோழி முட்டையா எடுத்துக்கொள்ளுங்க, காடை முட்டையோ நாட்டுக்கோழி முட்டையோ எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடுறது பெட்டரா இல்ல சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிடுறது பெட்டரா? சாப்பாடாவே சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட். இல்ல பட் ஐ ஹேவ் another question. அடுத்து வந்து ரெண்டாவது வந்து பெஸ்ட் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி. சாப்பாட்டுக்கு முன்னாடி உணவுக்கு முன்னாடி தான் வந்து பழங்கள் எடுக்கணும். அதுவும் வந்து ரொம்ப காக்டெயிலிங்கா எல்லா பழத்தையும் ஒண்ணா போட்டு சாப்பிடுறத விட ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு பப்பாளி, ஒரு நாளைக்கு கொய்யா, ஒரு நாளைக்கு அப்படி. பட் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஹேவ் டிஃபரண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிட்ரிக்கா இருக்கும், சிலது இதுவா இருக்கும். அதனால பட் அதுல வந்து எதுவா இருந்தாலுமே ஃபுட்டுக்கு முன்னாடி சாப்பிடுறது இஸ் குட். பெட்டர். ஏன்னா இன்னொன்னு மோர் அசிடிக் ஃப்ரூட்ஸை கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கவங்க எடுக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் கமலா ஆரஞ்சு இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு மெட்ரியன் ஃப்ரூட் இருக்கு, அது மாதிரி ஒரு மோர் அசிடிக்கா இருக்கு, அவருக்கு ஆல்ரெடி கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு அப்படின்னா அவங்க அதை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஆஸ்மாட்டிக் இருக்கிறாங்க, அவங்க வந்து கிரேப்ஸ் வந்து எடுக்க வேண்டாம், வாட்டர் மெலான் எடுக்க வேண்டாம். அது மாதிரி எல்லா உணவும் திரும்ப நான் சொல்றது என்ன அப்படின்னா அவங்கவுங்க சார்ந்த விஷயம். நீங்க உங்களுடைய உணவு ஆலோசகரோ இல்லை உங்க மருத்துவர்கிட்டயோ நீங்க பேசி எந்த ஃப்ரூட்ஸ்லாம் எனக்கு ஆட் ஆனது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு டயபெட்டிக், அவருடைய கிரியாட்டினின் லெவல் 2.4 இருக்குன்னு வச்சுப்போம், 1.1க்குள்ள இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 வருஷம் டயபெட்டிக் 2.2 இருக்கு, அவருக்கு ஃப்ரூட் எடுக்கக்கூடாது. ஃப்ரூட் மிகச்சிறப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆப்பிளும் அன்னாசி பழம் மட்டும்தான் அவர் எடுக்கணும். டயபெட்டிக், அவருக்கு ஒரு கிரானிக் ரீனல் டிசீஸ் ஆரம்பிக்குது, தென் தி ஹேவ் டு டேக் ஒன்லி ஆப்பிளும் அன்னாசி பழமும். அடுத்து ரெண்டாவது அவர் கீரை சாப்பிடக்கூடாது. கீரை மிகச்சிறப்பான உணவு. ஆனால் டயபெட்டிக்ல வரக்கூடிய சிகேடின்னு சொல்லக்கூடிய கிரானிக் டிசீஸ்ல அவங்க கீரை சாப்பிடக்கூடாது.
காய்கறியை நல்லா வெட்டி தண்ணியில வேக வச்சு தண்ணியை வடிச்சு தூர ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் அந்த காயவே அவர் சாப்பிடணும். ஸோ இது எல்லாமே பர்சன் ஓரியன்ட் தான். ஒருத்தருக்கு ஒரு சளி பிடிக்கிற ஒரு சின்ன குழந்தை அடிக்கடி நார்மல் பீப்புளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிஃபோர் ஃபுட்டு. ரெண்டாவது வந்து ஹை அசிடிக் ஃப்ரூட்டை வேண்டாம். ரொம்ப கமலா ஆரஞ்சு அது மாதிரி ரொம்ப புளிப்பு நிறைய இருக்கிற உணவுக்கு முன்னாடி எடுக்க வேண்டாம். அப்புறம் ஒரு நேரத்துக்கு ஒரு ஃப்ரூட் வச்சுக்கலாம். அதாவது ஒரு நாள் திங்கக்கிழமை ஆப்பிள், அப்படி மிக்சடா ஃப்ரூட் சாலட்னு போடுறோம் இல்லையா, அது எடுக்கக்கூடாது ஆபத்தெல்லாம் கிடையாது. பட் சாய்ஸ் இருந்ததுன்னா தனித்தனியா சாப்பிடுங்க. ஒரு நாள் ஆப்பிள், ஒரு நாள் கோவா அப்படி இருக்கலாம். ஆல்வேஸ். அதாவது ஜூசஸ் வந்து ஒரு ஹை கிளைசிமிக் ஆயிடும். ஒன்ஸ் நீங்க ஜூஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அது படிவேகமா அப்சார்ப் ஆகும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஜூஸ் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஹை கிளைசிமிக் பிரச்சனை இல்லை. பட் பெரும்பாலும் பெரியவங்களா இருந்தா அப்படியே சாலடா எடுக்கிறது தான் பெட்டர். தேங்க்யூ டாக்டர். லாஸ்ட் கொஸ்டின், 1 meal a day அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? 1 meal a day. 1 meal வந்து மேபி இன்சஃபிஷியண்டா தான் இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் 1500 கலோரிஸ் ஆகுது தேவைப்படும். அப்போ அப்படி இருக்கிறப்ப ஒரே மீல்ல நீங்க அதை எடுக்கிறதும் கஷ்டமா இருக்கும். ஒரே டைம்ல அது போகும்போது அதனுடைய டைஜஷன் வந்து லிட்டில் டிஃபிகல்ட்டா இருக்கும். 2 meal தான் ஆல்வேஸ் பெட்டர், பெஸ்ட் சாய்ஸ். நீங்க யோகிக் பிராக்டிஸ்ல இருக்கீங்க, இஃப் யூ டூ ரெகுலர் பிராணாயாமா, ரெகுலரா ஆசனங்கள் செய்றீங்க, அந்த மாதிரி உங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஒன்லி இந்த யோகா இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து ரெகுலர் ஆஃபீஸ் ஒர்க்கு தான் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க வந்து அதில் பயன்படுத்த அந்த 1 meal எடுத்து ட்ரை பண்ணலாம். அப்பவும் கூட மெயின் மீலா அது இருக்குமே ஒழிய சைட்ல வந்து நீங்க வந்து ஒரு காலையிலயோ சாயந்தரமோ ஃப்ரூட் ஜூஸோ அது மாதிரி எடுத்துக்கலாம். மீல் அப்படிங்கிற ஒரு மேஜர் கார்ப்ஸ் புரோட்டீன் எல்லாம் சேர்ந்தது ஒரு மீலா வச்சுட்டு மற்ற 2 நேரம் ஃப்ரூட்ஸோ அந்த மாதிரி எடுத்தாதான் அது சரியாகும். அப்படி எல்லாருக்கும் 1 meal அப்படிங்கிறது வந்து அசிடிட்டி கேஸ்ட்ரைட்டிஸ் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு. டாக்டர் ஒரே நிமிஷம். ஸோ இப்போ வந்து ஒன் திங் ஃபர்டிலைசர்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. யூ ஆர் ரெக்கமெண்டிங் ரா ஃபுட். ஸோ ஹவு இஸ் இட் கோயிங் டு? இல்லை, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொலிட்டிக்கல் கொஸ்டின். என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இட் இஸ் வெரி வெரி ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. அது ஆர்கானிக்காக தான் போகணும். அப்புறம் எது ஆர்கானிக்னு அடுத்த கொஸ்டின் வந்துடும். அப்புறம் எப்படி நான் ஆர்கானிக்கை வந்து நான் சர்டிஃபைடாக பார்க்குறது, எதை வந்து ரிலையபிளாக எடுக்கிறது, இந்த கேள்விகள்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ஆர்கானிக்கா நம்ம அளவுல. இப்போ வீட்டில் உங்களுக்கு மாடி தோட்டம் இருக்கு, இல்லை நீங்க ஒரு இப்போ இந்த ரோட்டரி கிளப் வந்து 2050 இயர்ல நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 ஃபார்மரை சப்போர்ட் பண்ணலாம். இப்போ நிறைய அது மாதிரி நடக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. நான் வந்து ஒரு கோஆப் மூவ்மெண்ட் பண்றோம். எப்படின்னா ஒரு ஃபார்மர்ஸ் ஒரு 5 பேரை சொல்லி, எப்பா எனக்கு நீ ஒரு அரிசி போடு, நீங்க உளுந்து கொடுத்தாங்க, ஏன்னா நான் போய் வேலை செய்ய முடியல, உனக்கு நான் வந்து வெளியில சந்தையில என்ன பிரைஸோ அதை விட 20% கூட தரேன். பட் நீங்க வந்து எந்த காரணம் கொண்டும் ஃபெர்டிலைசரோ ஏதோ யூஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை விளைச்சல் அந்த தடவை இல்லாம போய் பிரச்சனை ஆச்சா அதுக்கு நான் இன்சூர் பண்ணிக்கிறேன். ஐ வில் கிவ் வாட் எவர் லாஸ் யூ ஹேட் டன், அதை நான் வந்து பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு கோஆப் மூவ்மெண்ட்டை நீங்க ஏற்படுத்தலாம். அந்த மாதிரி மூவ்மெண்ட் எடுத்துட்டு நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஷேர் பண்ணும்போது சம்டைம் ஒரே நேரத்தில் ஒரு 100 கிலோ வெண்டைக்காய் வரும். உங்களுக்கு அவ்வளோ பேர் வீட்டையும் வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்குவோங்க அன்னைக்கு. அடுத்த நாள் வந்து அது இன்னொரு தாவரம் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி ஆர்கானிக்கான ப்ராடக்டை, ஆத்தென்டிக்கான ப்ராடக்டா நீங்க வந்து வாங்க முடியும். ரா ஃபுட் மட்டுமே நான் என்னைக்குமே சொன்னதில்லை. ரா ஃபுட்ல ஒரு சில பெனிஃபிட் இருக்கு. எல்லாமே கம்போவா இருக்கணும். சில ஃபுட் வந்து குக்குடா இருந்தால் தான் நல்லா இருக்கும். நீங்க வந்து இப்பதான் அக்டோபர் 8ஆம் தேதி ஒருத்தர் இறந்து போனார். நம்ம ஒரு மிக மிக பல பேரை நம்ம யோசிப்போம். அக்டோபர் 8 ஒரு பெரிய ஜாம்பவான் சென்னையில இருந்தவர் குளத்தூர் கோபாலன் அப்படின்னு ஒருத்தர் 101 வயசுல இறந்து போனார். அவர் இல்லைன்னா நம்ம யாருமே இன்னைக்கு வந்து ஒரு சஸ்டைன்டா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு he had contributed. 1918 இருந்து அவர் 18 பிறந்தவர். அவர் வந்து அவர் தான் சென்னை மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு முதல் உணவு அறிஞர். அவர் எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிஎஸ். அவர் பாஸ்டர் இன்ஸ்டியூட் இருந்து இல்லையா ஊட்டியில், அதுக்கு பக்கத்தில் நேஷனல் ஃபுட் லேபரட்டரியை முதல்ல ஆரம்பிச்சு அப்புறம் 1960 அது வந்து ஹைதராபாத்துக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் மாறி போச்சு. அந்த அவர் வந்து ஒரு எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் ஒரு பியூட்டிஃபுல் புக்கு போட்டிருக்காரு. நம்ம வீட்டில் இருக்கணும், சில புத்தகங்கள் நம்ம வீட்டில் இருக்கணும். நான் என்னுடைய பல புத்தகங்கள் அவரை ரெஃபர் பண்ணியிருப்பேன். அந்த புத்தகம் வந்து நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் இந்தியன் ஃபுட்ஸ்னு. நான் 2002 ஹைதராபாத்துக்கு ஒரு இதுக்காக செமினாருக்கு போயிருந்தப்ப தற்செயலாக வாங்கி படித்தேன். அதுதான் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. அந்த புத்தகத்துல அவர் 1970 திணை எவ்வளவு நல்லது, கம்பு எவ்வளவு நல்லது, குதிரைவாளி எவ்வளவு நல்லது ஃபுல்லா அவர் எழுதியிருக்காரு. யாருமே அதை யோசிக்கல, பார்க்கவும் இல்லை. அவருக்கு 100ஆண்டு விழாலாம் கொண்டாடினாங்க, பெரிய அளவில் நடந்துச்சு. ஒரு பத்ம விபூஷன்
மிகப்பெரிய ஆள். ஆனால் அவர் செய்த ஒர்க்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கான்னு பார்த்தா நிறைய நடக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பல உணவுகளை சமைச்சு சாப்பிட்டாலும் அதனுடைய சத்து நிறைய இருக்கு. புளி கரைசல்ல காய்கறிகளை வெட்டி வேக வைக்கிறோம் இல்லையா, நம்மளோட வத்த குழம்பு, சாம்பார், ரசம், இது அதுல போடக்கூடிய இன்கிரீடியன்ட்டுடைய எந்த சத்தும் கெட்டு போகாமல் வைத்துக் கொள்வதற்கு புளி கரைசல் உதவுதுன்னு அவர் தான் கண்டுபிடிச்சார். என்ன அந்த புத்தகத்துல அதனுடைய பப்ளிகேஷன். நீங்க முருங்காயை தனியா ஸ்டீம் குக் பண்ணி கடைசியா சாம்பார்ல போடுறதுக்கும் சாம்பார்லயே அந்த முருங்காயை போட்டு வேக வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரிதான் மீன், அதே மாதிரிதான் மற்ற காய்கறிகளும். புளி கரைசல பண்ணும்போது அந்த புரோட்டீன் டிகிரேட் ஆகல அப்படின்னு. ஸோ அது மாதிரி குக்குடு ஃபுட்லயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஸ்டார்ட் வித் சாலட். முதல்ல சாலட் அப்படின்னா அது வெறும் ரா ஃபுட் மட்டும் கிடையாது. குக்குடு சாலடே ஏகப்பட்டது இருக்கு. அந்த குக்குடு சாலட்ல இப்போ ஒரு நாள் பேபிகானு, பீன்ஸு, அவரை என்ன வேணாலும் போட்டு அதை வேக வச்சு கொஞ்சம் போல எலுமிச்சம்பழம் புளிஞ்சிட்டு கொஞ்சம் இந்துப்பு போட்டுக்கிட்டு நீங்கள் அதை விறகி ஒரு நாள் மத்தியானம் அந்த குக்குடு சாலடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ரா ஃபுட், குக்குடு சாலட், அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கரீஸ், இது மாதிரியான ஒரு மீலை நம்ம தயார் பண்ணி நம்ம சாப்பிடலாம். தேங்க்யூ டாக்டர். இந்த உணவு முறையெல்லாம் சொன்னீங்க. இந்த தூக்க முறைகள் நம்ம உடலோட சம்பந்தப்பட்டது, தூக்கம் அதை பற்றி கொஞ்சம் தூக்கம் ரொம்ப, அதாவது நம்ம உடல்ல தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தூக்கம் தான். இரவு, அதுவும் குறிப்பா இரவு தூக்கம் தான். நான் ராத்திரி 3 மணி வரைக்கும் படிச்சுட்டு நான்லாம் ஏஆர் ரஹ்மான் மாதிரி ராத்திரில தான் வேலை செய்வேன் அப்படின்னு நம்ம விடிய விடிய வேலை செஞ்சுட்டு பகலெல்லாம் தூங்குறதுக்கு பிரயோஜனமே கிடையாது. அது அதுவும் அதே நம்ம சிர்காடியன் ரிதம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, காலையில 5:30 மணிக்கு நீங்க 16ஆம் வாய்ப்பாடு படிச்சீங்கன்னா அது மனப்பாடமா கடகடன்னு ஏறிடும். திருப்பி திரும்ப நம்ம சொல்ல முடியும். அது மாதிரி காலையில அதிகாலையில நம்ம செய்யக்கூடிய வேலைகள், அதிகாலையில செய்யக்கூடிய படிப்பு, அதிகாலையில செய்யக்கூடிய எக்ஸசைஸ்லாம் நம்மளுடைய அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் ரெண்டும் சிங்க்ரனைஸா ஒர்க் பண்ணக்கூடிய டைம் அப்படிங்கிறாங்க. ஸோ அது அதிகாலையில நம்ம எழுந்துக்கணும் அப்படின்னா இரவு ஏழியரை தூங்கணும். 9:30-10 மணிக்கு நம்ம தூக்கத்தை அதுக்கான தயார நிலையை எடுத்து 10:30க்கு படுத்துக்கணும். அப்புறம் அந்த தூக்கங்கிறது எப்படின்னா, படுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 10-15 நிமிஷம் நம்மளுடைய கனவுகள்லாம் நம்ம அது வரைக்கும் நடந்த விஷயங்கள், அப்புறம் நீங்க பார்த்த விஷயம், நீங்க பயந்த விஷயம், ரசிச்ச விஷயம், இதெல்லாம் முதல்ல கனவு வரும். அது 10 நிமிஷம் தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு இறப்பு நிலையில தான் என்ன நடக்குன்னு தெரியக்கூடாது. அதிகாலையில 4:30 மணி 5 மணிக்கு ஐயோ நீங்க செக் வருமே, பேங்க்குக்கு பாஸ் பண்ணணுமே, அவரை போய் பார்க்கணுமே, இதெல்லாம் காலையில 5:30க்கு உங்களை எழுப்பிடும். இது பயாலஜிக்கல் கிளாக் செய்யற ஒரு விஷயம். இது மாதிரியான தூக்கம் தான் சரியான தூக்கம். இன்னொரு தூக்கத்தை REM ஸ்லீப்புமாங்க, ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்னு. தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு தும்மல் பண்ற டபக்கு நினைச்சிருவாரு, குண்டு வச்சு தான் இருந்துச்சு. அது பேர் நல்ல தூக்கம் கிடையாது. ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கி எழுந்த 3வது 4வது நிமிஷத்துல நீங்க பயங்கர ரெஃப்ரெஷ்டா ஃபீல் பண்ணணும். தூங்கி எழுந்து ஒரு 15 நிமிஷம் பெயர்ச்சி மாதிரி உட்கார்ந்துருந்தீங்கன்னா சரியா தூங்கலன்னு அர்த்தம். அப்படி அது மட்டும் இல்ல, அப்படி தூங்கி எழுந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு உங்களால் சிறப்பான பணிக்குள் ஈடுபடுத்திக்க முடியலன்னா இன்னொரு விஷயம் சொல்றாங்க, உங்களுக்கு உளவியல் நோய் ஆரம்பிக்கிறதுங்க. ஒரு டிப்ரெசிவ் சைக்கோசிஸ்க்கான சிம்பல் ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ்னஸ் இல்லாது. ஏன்னா ஒரு மைல்டு அப்படி பார்த்தா எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கு, எல்லாரும் டிப்ரெஷன் ஒருவேளை இருக்கலாம் நண்பர்களே. 30% மக்கள் சென்னையில டிப்ரெஸ்டா இருக்காங்கிறது தான் ஒரு ஸ்டேட்டஸ். வாட் இஸ் டிப்ரெஷன்? டிப்ரெஷன் எல்லாரும் சட்டையை கிழிச்சு தலையை கிழிச்சு போனலாம் கிடையாது. டிப்ரெஷன்ங்கிறது ஒரு சின்ன ஒரு அன்ஹாப்பினஸா இருக்கலாம், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு இதா இருக்கலாம். இது எல்லாமே டிப்ரெஷன் தான். ஸோ அதுக்குள்ள முதல்ல நம்ம டிப்ரெஷன் நம்ம அடையாளம் காணணும். எனக்கும் சில டிப்ரெஷன் இருக்குன்னா அப்புறம் இதுல ஐ ஃபீல் டிப்ரெஷன், நான் அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு முடிவெடுக்க தெரியறதுக்கு நம்ம கல்வி உதவணும். எந்த துறையா இருந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் சரி. கண்டிப்பா உறக்கம் இந்த மாதிரி உறக்கம் மட்டும்தான் இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர வைக்கிறது, நம்மளுடைய உற்சாகத்தை கொடுப்பது, நம்முடைய அடுத்த நாள்ல நம்மளுடைய பணிகள் எல்லாத்தையும் சீரமைக்கிறது எல்லாமே தூக்கம் தான். அந்த தூக்கம் நல்ல காற்றோட்டமான அறையில இருக்கணும். இன்னொரு பாயிண்ட், நம்ம எல்லாருமே ஏசி ரூம்ல தூங்கணும். ஏசி ரூம்ல தூங்கும் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஏசி விண்டோவை தினம் அதை கிளீன் பண்றது கிடையாது. அடுத்து நம்ம மேட் இருக்கு, நம்ம படுத்திருக்கிற விரிப்பு இருக்கு இல்லையா, நம்ம போட்டிருக்க சட்டையை சில பேர்லாம் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று போடுறோம். ஆனா பல பேர் தலைவாணி உரையை எத்தனை நாளைக்கு ஒருக்க மாத்துறீங்க? பல பேர் 10 நாளைக்கு ஒருக்க தான் மாத்துறாங்க. சில பேர் அது கூட பண்றது இல்லை. ஆனா தினம் மாற்ற வேண்டும் நண்பர்களே. ஏன்னா 6 மணி நேரம் உங்க தலை கீழே இருக்கு, அது கீழே 8 மணி நேரம் இருக்கு. அப்போ அப்படிங்கும்போது எவ்வளவு அதை யாராவது ஒருத்தர் டிவியில் அட்வர்டைஸ் பண்ணி பார்த்தீங்களா, உங்கள் தலையணைகள் எவ்வளவு மைட்டு உதவுனா அடுத்த நாள் நீங்க நாளையில இருந்து அந்த கம்பெனி போய் மேட்டை வாங்கிட்டு வந்துருக்கீங்க.
ஆனால் தினம் தினம் அவங்க வீட்டில் ஒரு 15-20 தலையணை உரையாவது இருக்கணும், ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கணும். நாங்களாம் வீட்டில் என்ன சொல்லுவோம்னா, தூங்கி ஏஞ்சி வரும்போது தலையணை உரையை ஊறிட்டு போய் அப்படியே போய் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் அதை துவைக்கிறதுக்கு போட்டுரு அப்படின்னு ஒரு பழக்கத்தை கொண்டு வர சொல்லிடும். குழந்தைகள் இருக்கிற வீட்டில் பெரியவங்களாவது பரவாயில்ல, பிள்ளைங்களுக்கு ரொம்ப வேர்க்கும், பின்மண்டை ரொம்ப வேர்க்கும். அவங்க குழந்தைகள் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக தினம் கூட தலையணை உரையை மாற்றணும். காற்றோட்டம் இருப்பது, நீங்கள் ஏசி கூட படுக்கிறீங்க, மறுநாள் காலையில் வரும்போது தயவுசெய்து விண்டோவை திறந்து விட்டு ஸ்க்ரீனை இழுத்து விட்டுட்டு வெளியே வரணும். நிறைய வீடுகள் அது நடக்கிறதே இருக்காது. பல வீடுகளில் நான் திரும்ப அட்டோபிக் சைல்டு, ஆஸ்மாட்டிக் சைல்டு இருக்கிற வீடுகள் எல்லாம் கேட்டேன்னா இந்த பிரச்சனை இருக்கும். அதாவது வீசரு, தும்மல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஸோ காற்றோட்டமான அறை. அப்புறம் ஏன்னா நமக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயும் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. இப்போ அத்தனை பெட்ரூமும் அட்டாச்சு பாத்ரூம், அட்டாச்சு டாய்லெட். யோசிச்சு பாருங்க, மைக்ரோ பெண்ணை நம்ம போட்டு வச்சிருக்க அது வழியாக வராது அப்படின்னா நம்ம நினைக்க முடியுமா? எப்படி வேணாலும் காத்துக்குள்ளே எங்கே வேணாலும் சுற்றிட்டு இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கும்போது வெளிச்சம்தான், சன்லைட் மாதிரி ஒரு மிகச்சிறந்த கிருமிநாசினி ஒன்றும் கிடையாது. ஸோ சன்லைட் உள்ளே வர்ற மாதிரி திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். உறக்கம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப்பில் உட்காந்துருக்கிறது, நெட்டை பார்த்துட்டு இருக்கிறது, அப்டேட் ஆகிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் ராத்திரியிலே கூட ஆன்லைன்லேயே இருக்கான், எப்படின்னே தெரியல. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஆழ்ந்த தூக்கம் நம்ம ஆரோக்கியத்திற்கான மிக அடிப்படையான விஷயம். That was an excellent question. Yeah, these are all the standing ovations for the customers. I know every member here would have more questions. I would request members here to take it during the dinner session. May I now request Rotarian V. Kannan to present a moment to our guest speaker. I would rather say best speaker. Rotarian Kannan, please. Now I would request Secretary to make the Secretary announcement. Birthday announcement. Sulekha, a wife of Shakti Shadi, celebrating birthday today. Balaji K, he is celebrating birthday tomorrow, that is for 20th. Ramanathan M, Saiju Bharat, Ankit, Anant of Pradeep, all celebrating 21st October his birthday. Pramila Shanti and that is wife of Rotarian Durai Swami, and Sharan Elizabeth, wife of Suresh Franklin, celebrating birthday on 22nd. Thank you. And next meeting is 23rd October. Our speaker and all detail will be follows. Thank you. Thank you, Ramesh. Friends, even though we crossed our 9 o'clock, so I'll take some more time. Can I request our chairman, district chairman, Community Service Health, Satish sir, to please share your observations. Very good evening, friends. Rotary District 3232 were one-ish people who have been screened பண்ணிருக்கோம், post treatment போயிட்டு இருக்கு. We are doing a lot of people. They say, sir, நான் இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கு, அந்த டிசீஸ்க்கு நான் பார்க்காத டாக்டரே கிடையாது, நான் பார்க்காத வைத்தியமே கிடையாது, நான் பார்க்காத டேப்லெட் கிடையாது, பட் the disease is not cured. இந்த மாதிரி விஷயம் எனக்கு ஃப்ரீக்வெண்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டுக்கு
இன்னைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு I have a solution. Dr. Sivaraman is the way he given the presentations. Definitely I can refer him for the extension of this also. Thank you so much. The day I spent today evening. அதான் சித்தர் வைத்தியம் வந்து I think 2000 வருஷத்துக்கு மாத்திரம் எவ்வளோ வருஷம் பழையமாக வாழ்ந்தது. ஸோ அதான் சித்தர்கள் சிவன் தான் ஃபஸ்ட்டு சித்தர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பழமை வாழ்ந்த அந்த காலத்தில் வந்து அலோபதி வரதுக்கு முன்னே ராஜாங்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னா மேபி சித்த வைத்தியம் வந்து சித்தர்கள் மூலிமா தான் அந்த டிசீஸை க்யூர் பண்ணிப்பாங்க. ஸோ one just recall that facility through Dr. Sivaraman is absolutely the day I spent. It's phenomenal. Thank you so much for your wonderful thought. Thank you. Thank you, Sir. And now can I request my co-president Malli Madam to please share it on observation, please. Good evening, friends. I should say that this was a surprise for me because I was not planning to come for today's today's meeting. That's what 9:30 does to me, it's my sleeping time. Sorry. So I was not supposed to come for this meeting, but since my co-president and the president requested, I am here. But what a pleasant surprise, because sir, I think I listened to you in one of the conferences. I think Nazar sir conference la neenga madhyanam pesneenga. So I was there because nobody disturbed me at that time, and it was so great. I was telling them ரொம்ப தமாஷா பேசுவாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அது அப்போ பார்த்ததை நான் மறக்கவே இல்லை. Your words, I mean, I know even my husband is a doctor, but அவர்கிட்ட நிறைய சொல்வேன். ஓட்ஸ் பற்றி பேசியிருந்தீங்க அப்போ, I still remember. எதுக்கு போய் ஓட்ஸ் சாப்பிட்றீங்க, எல்லாரும் பைத்தியக்காரத்தனமான்னு சொல்லி திட்டியிருந்தீங்க. So it was a double pleasure to recollect the whole thing again, and I always love being with this crowd, so thank you so much for the opportunity. Thank you very much. Let me recognize the presence of my co-president Radhakrishnan, Rotary Club of Madras Metro. Sir, can you please share your thoughts, please? Good evening, friends. Sivaraman requested to come for the meeting, and I had a very good evening, a good observation from Dr. Sivaraman. I hope I will carry this message to my club and request Sivaraman to come to our club and have a meeting. Thank you. Thank you, sir. Thank you, sir. And lastly, I would request our prospect, Mr. Prabhu. He is attending his third meeting. We missed Prabhu. Would you like to share? Please. Not the observation. I will introduce yourself, please. Good evening, members of Rotary Club of Gindi. என்னோட பேர் பிரபு. என்னோட நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். ஃபாதர் வந்து ரொட்டேரியன். அது சென்னை சன் சிட்டியோடைய ரொட்டேரியன். என்னோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா நான் எல்இடி லைட்டிங் அண்ட் பவர் சேவிங் ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணுறேன். ஐ எம் மேரிட். ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் வந்து கிட் கால் வந்து மேக்னா. என்னோட ஒய்ஃப் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மை third meeting. Thank you so much for inviting me. Thank you. It's time for a vote of thanks, and the man, another thanks, Rotarian Jagannath Ramaswamy will deliver the vote of thanks. நண்பா, ரொம்ப லேட் பண்ணிட்டேன். ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்திருந்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. Friends, I don't know, I never expected this, and I am not surprised that Malli said, no, when she came to this wedding, looks like a wedding, such crowd I have not seen in our club till now. People who have not attended are have missed a great thing, and I hope this video will be there and we'll share it. What I would like to share here is
the practices I was quite aware of that he was talking about. But the reason behind those practices being preached is something which I understood today. 6 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்து இந்த ஹோட்டல்காரன் பிஸ்னஸ்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் த ஃபேக்ட் ரிமைன்ஸ் தட் some of us do feel guilty. I feel guilty, sir, when I eat late. And there are just 2 of us at home now. Both the kids are outside. And both of us blame each other for eating late. But we are forced to eat late because, as you said, we still follow a practice of eating together. Though each one comes at different times home and stuff like that. It does make a difference because that's probably the only time we are able to speak to each other. But the other things which you mentioned in terms of the food being the essence of a person's living is something we were aware of, but we were not aware of to what extent it is important. For making us aware of that, thank you very much, and I do hope we'll have the opportunity to meet you more often. Thank you. Thank you. Service. You know, request members to raise for the national anthem.